குட் மார்னிங்க. ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே. குட் மார்னிங். சாரி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையிலே உங்களை டார்ச்சர் பண்றேனா? சரி, நேற்று பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சிருப்பீங்க நம்பிக்கையில தான் இன்னைக்கு கிளாஸ் வச்சேன். ஏன்னா வெனஸ்டேவே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஓகே. ஹாப்பி பொங்கல். நேற்று நான் சொல்ல முடியல. சாரி. ஸோ நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று பொங்கல். இன்னைக்கு நிறைய பேர் மாட்டு பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கிராமப்புற ஏரியாலேருந்து வரவங்க எல்லாரும். எஸ். மாட்டு பொங்கலா? மாட்டு பொங்கல்னாலே மைண்ட் வேற எங்கேயோ போகுது அப்படின்னு. எனிவே, நம்மனால வந்துட்டு ஒரு 4, 5 இடத்துல என்வாயன்மெண்ட் மேல ஒரு ஒரு பார்வை விழுந்துச்சுன்னா நல்லது தானே. ஓகே, நீங்க தானே பெனிஃபிட் ஆவீங்க. ஓகே. அது என்னங்க திடீர்னு இல்லாத கரிசனம் என்வாயன்மெண்ட் இப்போ திடீர்னு அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒண்ணு அதுதான் நம்ம எக்கனாமில ஒரு இன்ஸ்டிடியூஷன் படிப்போம் இல்லையா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. ஓகே. அதுல வந்து ஹெல்த்தி காம்படிஷன் ஒரு விஷயம் பத்தி பேசுவோம். மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு நல்ல காம்படிஷன் இருந்தா மட்டும்தான் இன்னோவேட்டிவா சில சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஓகே. அப்பதான் கஸ்டமர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எடுத்துப்போம், அவ்வளவுதான். ஓகே. நம்ம என்வாயன்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்றதுனால மற்ற இடங்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி இன்னோவேட்டிவா இருந்தா சென்னை பசங்களுக்கு நல்லது தானே. ஓகே. சென்னை பசங்களுக்கு கொஞ்சம் அவேர் ஆகுறாங்க இல்லையா இப்போ. கேள்வி கேட்பாங்க திரும்ப. கட்டின காசுக்கு இது கேட்பாங்க எல்லாமே. சரி, எனிவே ஓகே. தட் இஸ் சரி, அதை விடுங்க. நம்ம டைரக்டா கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்க பயோட்டிக் காம்பனன்ஸ் அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஏபயோட்டிக் காம்பனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்திருக்கு. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு வில் பி டிஸ்கசிங். பயோட்டிக் காம்பனன்ஸ்லயே நம்ம ஜென்ரலா நம்ம என்ன இப்ப பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னா, சரி, இப்போ ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, மேல கன்சூமர்ஸ் இருக்காங்க, டீகம்போசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா சில ஆக்சுவலி ரீசெண்டா ஒரு வீடியோ கூட நம்ம என்வாயன்மெண்ட் 360 உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், நைட்ரோபிளாஸ்ட் பத்தி. கரெக்டா? அதாவது எண்டோசிம்பியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டா பார்க்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஓகே, வென் வி டிஸ்கஸ் அபவுட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசர்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நிறைய புக்ஸில் டீகம்போஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. டீகம்போசர்ஸ் யாரு, டெட்ரிட்டிவோஸ் யாரு, ஸ்கேவஞ்சர்ஸ் யாரு, இவங்களுக்குள்ள இருக்க லிங்கே நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியறது கிடையாது சரியா. கிளியர் கட்டா ஒரு ஐடியா கிடையாது. என்ன ஏதோ ஒரு வகையில ஒரு அனிமல் இறந்துருச்சு அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ற வேலையை தான் இவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா வாட் இஸ் த சட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் டீகம்போசர்ஸ், ஸ்கேவஞ்சர்ஸ்? ரெண்டு பேரும் ஒரே குரூப் கீழே வருவாங்களா? சில பேர் என்ன சில பேர் நோட்ஸ்ல நான் என்ன பார்த்தேன்னா, டீகம்போஸ் கீழே ஸ்கேவஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டீகம்போசர்ஸ் கீழே தான் ஸ்கேவஞ்சர்ஸ் வருவாங்க, டிட்ரிட்டிவோஸ் வருவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன கோர்ஸ் கரெக்ஷன், அது மட்டும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். புரியுதுங்களா? ஸோ டு ஹேவ் அ ஸ்மால் ரீகேப், லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, என்வாயன்மெண்ட்னா என்னன்னு பார்த்திருந்தோம். உங்களோட சுற்றுச்சூழல், அதாவது சரௌண்டிங்ஸ். கரெக்டா? என்வாயன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள விஷயங்களும் இருக்கும், உயிர் இல்லாத விஷயங்களும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பயோட்டிக் காம்பனன்ட், ஏபயோட்டிக் காம்பனன்ட். புரியுதா? ஸோ நம்ம என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்மளோட ஓன் பெர்செப்ஷன்ல வாட் வி டென் டு டூ இஸ் இந்த பூமி ஒரு என்வாயன்மெண்ட் அப்படின்னு தான் எடுத்துப்போம். பட் ஆனால் அந்த பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அதாவது சூரியனா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு அதர் பிளானட், சோலார் சிஸ்டம், யூனிவர்ஸ், இது எல்லாமே என்வாயன்மெண்ட் குள்ள தான் வரும். புரியுதுங்களா? ஸோ என்வாயன்மெண்ட்ல என்னைக்குமே லைஃப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ லைஃப் இருக்கிற இடங்களும் இருக்கு, லைஃப் இல்லாத இடங்களும் இருக்கு. இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா? அப்போ இந்த என்வாயன்மெண்ட்டை பத்தி ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கும் போது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த என்வாயன்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எஸ், ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ், ஃபுட், வாட்டர், ஷெல்டர், இந்த 3 விஷயத்துக்காக என்வாயன்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விஷயம் இல்ல அப்படின்னா லைஃப் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்ப அந்த 3 விஷயம் கரெக்ட்டா கிடைக்கிறனால, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அப்படின்ற விஷயத்துக்காகவே நம்ம என்வைரன்மென்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதும், படிக்கிறதும் அவசியப்படுது. புரியுதுங்களா? அப்போ அந்த இண்டிவிஜுவல் எந்த மாரி இந்த என்வைரன்மென்ட் கூட இன்டராக்ட் பண்றான்? அத சயின்டிஃபிக்கா படிக்கிறது பேரு தான் ஈகாலஜி அப்படிங்கிற மாரி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ ஈகாலஜி பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, தென் வி மூவ்ட் ஆன் டூ வாட் வி நோன் அஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொன்னேனா என்னன்னு தெரியலையே. டீப் இக்காலஜி அண்ட் ஷாலோ இக்காலஜின்னு ஒரு விஷயம். புரியுதுங்களா? டீப் இக்காலஜிக்கும் ஷாலோ இக்காலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பேர்லயே இருக்கு பாருங்களேன். அதாவது நான் வி ஸ்போக் அபவுட் ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், பயோசென்ட்ரிசம், அதுக்கப்புறம் ஈகோசென்ட்ரிசம். கரெக்ட்டா? மனுஷன் எப்படி இயற்கையை பார்க்குறான் அப்படிங்கும்போது. ஸோ வாட் பெர்செப்ஷன் வி ஹேவ் டுவர்ட்ஸ் தி என்வைரன்மென்ட் கன்சர்வேஷன் ஆர் என்வைரன்மென்ட் ஆஸ் சச் அப்படின்னும்போது, இல்ல நான் தான் இந்த பூமியோட சென்டர், இந்த யூனிவர்ஸோட சென்டர். எனக்காக தான் இந்த லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் இருக்கு. நான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுறது ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். கரெக்ட்டா? இதுக்கு அப்பாற்பட்ட 2 தியரிஸ் வந்து பயோசென்ட்ரிசம் அண்ட்
எக்கோசென்ட்ரிசம். பயோசென்ட்ரிசம் ஒரு லெவல் ஹையர். அதாவது இல்ல எல்லா அனிமல்ஸுக்கும் இங்க இருக்கிறதுக்கான இன்ஹெரண்ட் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த பயோசென்ட்ரிசம் கண்டிப்பா உங்களோட எத்திக்ஸ் ஆன்சர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். இஃப் அட் ஆல் இது என்வரன்மெண்ட் பேஸ் பண்ண கேஸ் ஸ்டடி வருது அப்படின்னா கண்டிப்பா பயோசென்ட்ரிசம் இருக்கணும். ஏன்னா அந்த பிலாசபி தான் எல்லா லைஃபுக்குமே உங்களுக்கு சாரி எல்லா லைஃபுக்குமே தேர் இஸ் அன் இன்ஹெரண்ட் ரைட்ஸ். ஓகே, டு லிவ் இன் திஸ் பிளானட் அப்படின்ற மாதிரி பேசுறது. ஈவன் இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூ எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல நீங்க பயோசென்ட்ரிசம் பேசலாம். ஓகே, அதுக்கடுத்து இக்கோசென்ட்ரிசம் தான் ஹையர் பாயிண்ட். அதாவது லைஃபை தாண்டி இந்த ஏர்த்தை ரெகுலேட் பண்ற சிஸ்டம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றது, கார்பன் சிங்க் நடக்குது இல்லையா, உங்களுக்கு அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடை ஃபாரஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றது, ஓஷியானிக் சர்க்குலேஷன், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் மெக்கானிசம் சேர்ந்து தான் பூமியை வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டு இருக்கு. கிளைமேட்டிக் சிஸ்டம் எடுத்துங்க, எல்லாமே ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் ப்ரிசர்வ் பண்றதா ரொம்ப முக்கியம்னு பேசுறது, புரியுதுங்களா? அப்போ 3 விஷயம் சொன்னாலும் இதுல 2 விஷயமா நம்ம பிரிக்கிறது. ஒன்னு பிளானட் முக்கியம்னு பேசுறது, இன்னொன்னு இல்ல மனுஷன் தான் முக்கியம்னு பேசுறது, புரியுதுங்களா? அப்போ ஈகாலஜியை படிக்கிறதுக்குமே இதே மாதிரி 2 வியூ இருக்கு. டீப் இக்காலஜி, ஷாலோ இக்காலஜி. ரைட் சைட்ல எங்க எழுதிக்கீங்களா ஷார்ட்டா? ஓகே, டீப் இக்காலஜினா என்னன்னா நேச்சருக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட் வேல்யூ இருக்கு. நேச்சர்ல இருந்தா எனக்கு ஃபுட் கிடைக்குது, நேச்சர் தான் சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நேச்சர் தான் கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது, அதனால நான் வந்து இயற்கையை பத்தி படிப்பேன், இயற்கையை காப்பாத்துவேன் அப்படின்னா அது டீப் இக்காலஜி, புரியுதுங்களா? ஷாலோ இக்காலஜி அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா உங்களுக்கு நேச்சர் இருக்கிறது எனக்காக, ஓகே, என்னோட தேவைகளுக்காக நான் நேச்சரை யூஸ் பண்ணிப்பேன், புரியுதுங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல இக்காலஜியை அப்ரோச் பண்றது ஷாலோ இக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மறந்துடாதீங்க. ஷாலோ டீப் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷாலோனா நம்மளுக்காக பார்க்கறது, டீப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சர் சிஸ்டம் வந்து பிளேஸ் பண்றது, புரியுதுங்களா? தட் வி ஹவ் டிஸ்கஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா வி டிஸ்கஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி. ஓகே, அப்போ ஹையரார்கி ஆஃப் இக்காலஜின்னு ஒரு விஷயம் பேசுனேன். அதாவது இந்த இக்காலஜில வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஹையரார்கிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த ஈகோ சிஸ்டம், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்கும்போது வி டிஸ்கஸ்ட் அபவுட் வாட், ஒரு ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒரு ஆர்கானிசம், ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒரு தனிநபர், ஒரு இண்டிவிஜுவல். அதுதான் நம்ம இண்டிவிஜுவல்னு பார்த்தோம், போட்டோல இருக்கு இல்லையா? அதுக்கடுத்து பாப்புலேஷன் பார்க்கும்போது அதே ஸ்பீஷீஸை சேர்ந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதான் பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம், புரியுதுங்களா? ஸோ ஒரு ஒரு ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஸ்பீஷீஸை சேர்ந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இருக்கிறது கிடையாது. நிறைய ஸ்பீஷீஸை சேர்ந்த நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் டியர் இருக்கும், குரூப் ஆஃப் லயன் இருக்கும், குரூப் ஆஃப் ஃபாக்ஸஸ் இருக்கும், கரெக்டா? இது எல்லாத்தையும் தான் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம், கரெக்டா? பட் இந்த 3 இடத்துல நம்ம மிஸ் அவுட் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த இண்டிவிஜுவல்ஸ் இந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுக்கும் பாப்புலேஷன் கம்மியாகிறதுக்கும் ஒன்னோட ஒன்னு இன்டர்டிபெண்டா இருக்கிறதுக்கு காரணம் இன்டராக்ஷன்ஸ், புரியுதுங்களா? ஸோ வித்தின் த இண்டிவிஜுவல் இன்டராக்ஷன் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு லிவிங் பீயிங்க்கும் அதோட என்வாயன்மெண்ட்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறனால தான் இந்த சிஸ்டம்குள்ள லைஃப்னு ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம தண்ணி குடிச்சாகணும், அது ஒரு இன்ட்ராக்ஷன் தான், கரெக்டா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீட்டோ இல்லாட்டி வேற விதமான சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது பாசிபிள், புரியுதுங்களா? அப்படி இருக்கிற ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம்குள்ள இன்ட்ராக்ஷன்னால அந்த சிஸ்டம் உயிரோட இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம் பேர் தான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து ஹையர் லெவல் பயோம், அதுக்கு அடுத்து பயோஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம், கரெக்டா? அண்ட் அல்டிமேட்லி பிளானட் எர்த். பிளானட் எர்த் பத்தி பேசும்போது தான் கயாஸ் ஹைபோதசிஸ், எர்த் ஒரு லிவிங் பீயிங். எஸ், நேத்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம் பாருங்க, என்வாயன்மெண்ட் 360ல. அதுக்கப்புறம் எர்த் ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கானிசம், தன்னைத்தானே அது திரும்ப ஒரு பேலன்ஸ்க்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணும். ஈவன் நம்ம இயற்கையை அழிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு பேலன்ஸ்க்கு அது கொண்டு வர ட்ரை பண்ணும். அது பேரு ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம். அப்போ இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இங்க பாருங்களேன், பாப்புலேஷன் எந்த அளவுக்கு அது வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ எல்லா இண்டிவிஜுவலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதோட பாப்புலேஷனை அதிகப்படுத்தணுங்கிற இன்ஹெரண்டான ஏர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அண்டர் ஐடியல் கண்டிஷன் ஒரு இண்டிவிஜுவல்னால எவ்வளோ மேக்ஸிமம் பாப்புலேஷன் அதிகரிக்க முடியுமோ அது பேர் தான் பயாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா இதை பார்த்துட்டு என்வரன்மெண்ட் சும்மா இருக்காது. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இருக்க முடியும் இயற்கையில். ஸோ அப்போ என்வரன்மெண்ட் ரெசிஸ்ட் பண்ணும், அது பேர் தான் என்வரன்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டும் ஒரு பேலன்ஸ்க்கு வர்றது தான் கேரிங் கெப்பாசிட்டி, புரியுதுங்களா? ஒரு எக்கோசிஸ்டம்னால எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸை சஸ்டைனபிளா சப்போர்ட் பண்ண முடியும், அதுதான் கேரிங் கெப்பாசிட்டின்னு பார்த்துருந்தோம், கரெக்டா? எஸ். அப்புறம் இந்த என்வரன்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தார் டெசர்ட்ல டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா போகும். துந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாவே உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு 6 மாசத்துக்கு சூரியனே இருக்காது.
ஓகே, சன்லைட் ஒன்ட் பி தேர் துந்திரால. சாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேண்டா இருக்கும், தின் லேயரா இருக்கும். கரெக்டா? அப்போ அதெல்லாம் என்வாயன்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த என்வாயன்மெண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி வந்து ஒரு அனிமல் ஆர் பிளான்ட் வந்து டாலரேட் பண்ணுது அப்படிங்கும் போது அது பேர் தான் எக்காலஜிக்கல் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ டார்டிகிரேட்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. எங்கனாலும் ஒர்க், இட் வில் பி லிவிங். காக்ரோச் எடுத்துக்கங்க. நான் சொன்னேன் இல்லையா, தலை இல்லாம அதனால ஒரு வாரம் இருக்க முடியும். ஒரு வாரம் கழிச்சு கூட அது ஏன் செத்து போகும்னா தண்ணி குடிக்க முடியாம. நாட் தட் தலை இல்லாம போயிடுச்சு செத்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்போ அப்ப இந்த காக்ரோச்சுக்கு ஹையர் எக்காலஜிக்கல் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஓகே, நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் எக்காலஜிக்கல் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுதான் எக்காலஜிக்கல் ஆம்ப்ளிடியூட் பார்த்திருந்தோம். கிளியர்? அதுக்கப்புறம் வி மூவ் ஆன் டு ஹேபிட்டட். ஒரு ஆர்கானிசமோட வாழ்விடம். ஓகே, அதோட லிவிங் ஏரியா, பிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை அன் ஆர்கானிசம். புரியுதுங்களா? அப்போ ஒரு கேமலோட ஹேபிட்டட், ஒரு லயனோட ஹேபிட்டட் தான் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா உயிர் இருக்கணும். அப்படி அதுதான் ஹேபிட்டாட்டுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஹேபிட்டாட்னாலே கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு? லைஃப் இஸ் தேர். புரியுதுங்களா? அண்ட் குட்டி குட்டி ஹேபிட்டாட்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஏர்த்ல என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் இதுதான் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஏர்த்னா, அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி ஹேபிட்டாட் இருக்கும். ஆனா அந்த ஒரு ஹேபிட்டாட்ல எப்படி நிறைய ஆர்கானிசம்ஸ்னால கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியுது, எப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆக முடியுதுன்னு பார்க்கும்போது வி ஸ்பீக் அபவுட் எக்காலஜிக்கல் நீஷே. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு அதோட ஃபங்க்ஷனல் ரோலும் சரி, அது ஆக்கிபை பண்ற பொசிஷனும் சரி யூனிக்கா இருக்கும். ஓவர்லேப் இருக்காது. புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன கிளியர் கட்டா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு மரத்தை எடுத்து அணிலா இருக்கட்டும், இல்ல ஒரு கிளியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹனிபியா இருக்கட்டும், மூணோட ரோலும் வேற. மூணு ஆக்குபை பண்ற பொசிஷனும் வேற. புரியுதுங்களா? மூணோட ரோல்னு பார்க்கும்போது ஹனி பி பாலினேட் பண்ணும். அதனால ஃப்ளவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். கிளி ஃப்ளவர்ஸ் பக்கம் போகாது. அது ஃப்ரூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். அதனால சீட் டிஸ்பர்சல் நடக்கும். புரியுதுங்களா? இதே ஸ்குரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதோட ரோல் என்னன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல். அப்போ எல்லா ஆர்கானிசமுக்கும் எவல்யூஷன் வழியா ஒரு ப்ராப்பரான இக்காலஜிக்கல் நீஷே அப்படிங்கிறது என்ன இருக்கும்? உருவாக்கி வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த நீஷே அஃபெக்ட் ஆகுறனால தான், அதோட ரோலை பண்ண முடியாம போறனால தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்துட்டு வல்ச்சர் அண்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். ரீசெண்டா பாத்தீங்களா, தெலுங்கானால வந்துட்டு ஒரு 300 டாக்ஸோ 500 டாக்ஸையோ வந்து பாத்தீங்கன்னா லீத்தல் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது. நோட் பண்ணீங்களா? இல்ல ஒரு 4-5 நாள் இருக்கும் அந்த நியூஸ் வந்து. ஏன்னா வந்து அந்த சர்பஞ்ச் வந்து போல் ப்ராமிஸா கொடுத்துட்டாராம். நான் வந்து எலெக்ட் ஆன பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நான் வின் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் லீத்தல் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரே டாக்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான வாதமும் இருக்கும். இப்போ ஆப்வியஸ்லி எத்தனை பேர் இருக்கீங்க? 68 பேர் இருக்கீங்க. ஸோ இன்க்ளூடிங் மை செல்ஃப் 68 மெம்பர்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்குள்ளேயே ஸ்ட்ரே டாக்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லை இல்லை, ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எகெயின்ஸ்டா பேசுறவங்களும் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களை கடிக்குது. ஓகே, அப்போ நம்ம குழந்தைங்க தானே முக்கியம் அப்படின்னு. இப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற வியூஸுமே தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கான காரணம் வல்ச்சரோட பாப்புலேஷன் நீங்க அழிச்சீங்க. அதனால ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த நீஷே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ஃபண்டமெண்டல் நீஷேனா என்ன, ரியலைஸ் நீஷேனா என்ன அப்படின்னு பேசணும். நீஷே ஓவர்லேப் ஆச்சுன்னா என்ன சார் ஆகும்னா, ரெண்டு ஸ்பீஷிஸ் காம்படிஷனுக்குள்ள போகும், சண்டை போட்டுக்கும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரீப்ரொடக்டிவ் நீஷே மோஸ்டா ஓவர்லேப் ஆகும். அனிமல் கிங்டம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஃபீமேல் இருக்கும் காட்டுல, ரெண்டு மேல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீமேல் கூட மேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல ரீப்ரொடக்டிவ் நீஷே ஓவர்லேப் ஆகிறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இன்டர் இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன் வரும். வித்தின் த ஸ்பீஷீஸே உங்களுக்கு காம்படிஷன் வருது. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ தே வில் ஹேவ் த ரைட் டு மேட் வித் தி ஃபீமேல். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீஷே ஓவர்லேப் நடக்கும்போது காம்படிஷன் நடக்கும் அப்படின்னு பேசுறது காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், காஸோடது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனா நீஷே பாட்டு நீங்க என்ன சொல்லணும்னா, எப்பவுமே காம்படிஷன் நடந்தா ஒரு ஸ்பீஷிஸ் எலிமினேட் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்பீஷிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் தன்னைத்தானே. எப்படி வந்து காலையில கழுகு வேட்டையாடுதோ, நைட் அவுல் வேட்டையாடுதோ, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஷியலாவோ டெம்போரலாவோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். டைம் பீரியட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிக்கும். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீ மரத்துக்கு மேல இருக்கியா, நான் மரத்துக்கு கீழே ஃபோரேஜிங் பண்றேன். ஓகே, நீ கீழே வேட்டையாடுறியா, நான் வந்து மேலே வேட்டையாடுறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இது பேர் தான் என்ன ஆகும் உங்களுக்கு? நீஷே பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சரி, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு ஐ கேவ் எ குவிக் ரீகேப். புரியுதுங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் இந்த டைம். ஸோ நிறைய நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு, பிக்சர்ஸ் எல்லாம் உள்ள இன்டெகிரேட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. நீஷியா ரிசோர்ஸ் பார்ட்னரிங் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க இன்னொரு என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஈகாலஜி பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? இப்போ ஈகாலஜி பத்தி பேசும்போது இந்த ரெண்டு இடங்கள்ல வி டாக் அபவுட்
சேம் ஸ்பீஷீஸ். ஓகே, சேம் ஸ்பீஷீஸை பத்தி படிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ட் இகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் அதோட என்வாயன்மெண்ட் கூட இன்டராக்ட் பண்ணுது, இல்ல அதுக்குள்ள எப்படி என்வாயன்மெண்ட் இருக்கு, எப்படி இன்டராக்ஷன் இருக்குன்னு பத்தி படிக்கிறது பேரு ஆர்ட் இகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது மறந்துடக்கூடாது. எஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். ஆனா இதே வந்து கம்யூனிட்டி லெவல்ல, ஈகோசிஸ்டம் லெவல்ல படிக்கிறீங்க அப்படின்னா வி ஸ்பீக் அபவுட் டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ். ஏன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னது, நிறைய ஸ்பீஷீஸை சேர்ந்த இண்டிவிஜுவல்ஸ் ஒரே இடத்துல என்ன சொல்றது இருக்கிறது தான் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்ப டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு படிக்கும் போது இந்த இடத்துல வி ஸ்பீக் அபவுட் சம்திங் நோன் அஸ் சைன் ஈகாலஜி. நான் இதில் டெஃபினிஷன்லாம் எழுதல. ஈகாலஜினா உங்களுக்கு என்னன்னு புரியுது. ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். எப்படி இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு, அது ஏன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை நோக்கி இருந்ததுன்னா அது பேர் ஆர்டிகாலஜி. ஓகே, இதே டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் அதுக்குள்ள எடுத்துட்டு வரீங்க, அது பேர் அப்படின்னா அது பேர் சைன் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே? எஸ். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு ஈகோசிஸ்டம் நம்ம அதுக்கு மேலே இருக்க கிளாசிஃபிகேஷனை முடிச்சிடலாம். ஈகோசிஸ்டம்னா என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி பயோம்னா என்னது, பயோஸ்பியர்னா என்னது அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் முடிச்சிடலாம். பயோம்னா ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்க. பயோம்னா ஏதாவது ஐடியா இருக்கா? வெஜிடேஷன் எல்லாமே ஒரே சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. இருக்கும். ஸ்பீஷீஸ் வந்து செர்டைன் ம், டைப், புரியல. அந்த இது செர்டைன் டைப்புக்குள்ளே அடங்கிடும் அந்த ஸ்பீஷீஸ். சர்டன் அந்த மாதிரி டைப்ல ஒரே அடங்கிடும். பயோம் லாட்டிடியூட்னு அப்படின்னா என்னது எடுத்துக்கலாம். ஆக்சுவலி மல்டிபிள் எக்கோசிஸ்டம் சேர்ந்தது வித் மல்டிபிள் சிமிலர் இக்கோசிஸ்டம் சேர்ந்தது. கிளைமேட்டிக் பேட்டர்ன். ஓகே, ஸோ தார் டெசர்ட், வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பயோம்னு சொல்லலாமா? எல்லாமே ஈகோசிஸ்டம் தானே? நோ சார், அது டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா ஆ, அட்மாஸ்பியர். அதான் இப்போ பயோம்னா என்னது, டிஃபரெண்ட் எக்கோசிஸ்டம் கம்பைன்டுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டா அது பயோம்கான டெஃபினேஷனா ஆகாது. நீங்க அன்மியூட் பண்ணியே சொல்லலாம் தாராளமா. மெனி எக்கோசிஸ்டம் கம்பைன் வித் சேம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். எக்ஸாக்ட்லி, புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஐக்கன் வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஐக்கன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கிளைமேட். கிளைமேட் தான் இந்த இடத்துல மாஸ்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். பயோம்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க இந்த இடத்துல யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் கிளைமேட். புரியுதுங்களா? ஒரு பயோம் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் பயோஜியோகிராபிக் ரீஜன், ஒரு பெரிய ஏரியா. புரியுதுங்களா? இப்போ கமிங் டு திஸ் பிக்சர் இங்க பாருங்களேன். இது வந்து சால்மன். ஓகே, சால்மன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டைகாவோட கீஸ்டோன் அப்படின்னு சொல்லுவேன். டைகாவோட ஒரு முக்கியமான கீஸ்டோன் ஸ்பீஷிஸ். ஓகே, சால்மன் அப்படிங்கிறது நீங்க கடல்ல பார்க்க முடியுமா இல்லாட்டி ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியுமா? கடல்ல தான் சார் இருக்கும். முட்டை போட மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர்ல வரும். ஆ, சால்மன் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கும் ஆக்சுவலி. புரியுதுங்களா? பட் ஆனா அது வந்து ஸ்பான் பண்றதுக்கு, ப்ரீட் பண்றதுக்கு என்ன ஆகும்னா அது எந்த இடத்துல இருந்து பிறந்து வந்துச்சோ அந்த ஸ்ட்ரீமுக்கு நோக்கி வரும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரீம் எங்க இருக்கும்னா ஜென்ரலா இந்த அலாஸ்கா அங்கெல்லாம், அதாவது டைகா ஃபாரஸ்ட்ல. புரியுதுங்களா? ஸோ இந்த டைகா ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த சால்மன் வந்து அப்ஸ்ட்ரீம் வந்து நீந்தி அவ்வளோ தூரத்துக்கு வரும். வரும்போது மேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் நடக்கும். ரெட் கலர் கலரேஷன், வாயெல்லாம் ஹூக்கு மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? ஒன்ஸ் இது ஒரு சூப்பரான கதை ஆக்சுவலா, நான் பயோடைவர்சிட்டி வரும்போது சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைகாவோட கீஸ்டோன் ஏன் சொல்றோம்னா கடல்ல எங்கேயோ இருக்கிற நியூட்ரியன்ஸை மொத்தமா எடுத்துட்டு வந்து டைகால அது என்ன பண்ணுது, சேர்க்குது இல்லையா? எப்படி சார் சேர்க்குது அப்படிங்கும் போது மேட் ஆனதுக்கு அப்புறம் ஆண் சால்மன், அதாவது மேல் சால்மன்ஸ் எல்லாமே உடனே செத்து போயிடும். செத்து போய் அந்த இடத்துல கரை ஒதுங்கிரும். கரை ஒதுங்குற அது உடம்புல இருக்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே என்ன ஆகும், அந்த கோனிஃபரஸ் ட்ரீஸ்க்கு போகும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சால்மன் மைக்ரேஷன் நம்பி அங்க இருக்க எல்லா ஸ்பீஷிஸும் இருக்கும், இன்க்ளூடிங் திஸ் கிரிஸ்லி பியர். நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஒரு வாட்டர் ஃபால் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கும் ஒரு பியர், சின்ன ஒரு கேஸ்கேட் மாதிரி. சால்மன் கீழ இருந்து ஜம்ப் ஆகும், அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அது போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு விஷயத்த. கரெக்டா? ஸோ இது சால்மன் மைக்ரேஷன் தான், கேட்ச் பிடிக்கும், அதே தான். அப்போ கமிங் டு திஸ் எக்ஸாம்பிள், இந்த சால்மனோட ஹேபிட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த ரிவர். ஏன்னா அந்த ரிவருக்குள்ளேருந்து சால்மனுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபுட்டு கிடைச்சிருது, அதுக்கு தேவையான ஷெல்டர் கிடைச்சிருது, எல்லாமே. இதுதான் ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் அந்த இடத்துல இருக்கு. பட் இங்க பாருங்களேன், இஃப் யூ கேன் சி, இந்த இடத்துல சால்மன் இருக்கு. ஓகே, ஒரு பயோட்டிக் காம்பனன்ட். இந்த இடத்துல கிறிஸ்லி பியர் இருக்கு, இன்னொரு பயோட்டிக் காம்பனன்ட். வாட்டர் இருக்கு, ஏபயோட்டிக் காம்பனன்ட்.
மலைகள் இருக்கு, இன்னொரு ஏபயோட்டிக் காம்பனன்ட். ட்ரீஸ் இருக்கு, ஒரு பயோட்டிக் காம்பனன்ட். அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் உருவாக்குது. புரியுதுங்களா? எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா, பயோட்டிக் காம்பனன்ட்ஸும் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்றதுனால அந்த இடத்துல லைஃப்னு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. ஏன் வந்து நம்ம உடம்புல இருக்கிறதையே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிஸ்டம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் யூ மீன் பை சிஸ்டம்? மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு. இல்லை மற்ற ஸ்ட்ரீம்லையும் மேபி சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாரி. மெக்கானிக்கல் படிச்சீங்கன்னா எனக்கு ஒரு பரிச்சயமான ஏரியா, அதனால கேட்குறேன். சிஸ்டம்னா என்னதுங்க? ஏன் ஒரு விஷயத்த சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம்? அது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும், அட்டானமஸாவும் டூ செயல்படும். எ பர்டிகுலர் வேற ஃபங்க்ஷன், அது ஓகே. ஓகே, ஆர்கனைஸ்டா இருக்கும். பெருசா அது ஆர்கனைஸ்னா எப்படி? கண்ட்ரோல் தேவைப்படாது. சிஸ்டம் ஒரு ஒரு பர்டிகுலர் நீங்க அவுட்புட்டை ஒரு கொடுக்கும். அரேஞ்சா இருக்கும். அரேஞ்ச்டா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகே, அவர் கரெக்டா கிட்டத்தட்ட இருக்கிறது கரெக்ட். சொல்ல வராரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம்னு ஒரு விஷயத்தை எடுக்கும். சொல்லுங்க. சார் ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும், ஆ, ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் ஒரு க்ளோஸ்ட் லூப் மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. க்ளோஸ் லூப் மாதிரி, எக்ஸாக்ட்லி. ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடம்புலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளே ஒரு சிஸ்டம் தான். நம்ம உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட். சிஸ்டமுமே அந்த மாதிரி தான். சிஸ்டம்குள்ள இன்டர் ரிலேட்டட் சப்சிஸ்டம் இருக்கும். இந்த இன்டர் ரிலேட்டட் சப்சிஸ்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இந்த சிஸ்டம்னுக்கு ஒரு இன்புட் இருக்கும், இந்த சிஸ்டம்க்குன்னு ஒரு அவுட்புட் இருக்கும். நம்ம சாப்பிட்றது நம்மளோட இன்புட். ஓகே, நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜி, நம்மளால செய்ய முடிய ஆக்டிவிட்டி எல்லாமே நம்மளோட நம்ம நம்மளால நம்ம சிஸ்டமோட அவுட்புட். புரியுதுங்களா? இப்போ இந்த ஈகோ சிஸ்டமோட இன்புட் என்னன்னு நினைக்கிறீங்க? சன்லைட் உள்ள வருது, கரெக்டா? இந்த சன்லைட் உள்ள வரனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ் அந்த சன்லைட்டை எடுத்துக்கிட்டு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை டிபெண்ட் பண்ணி கன்சியூமர்ஸ் இருக்கு, கரெக்டா? அந்த உயிர் அந்த லைஃப் அப்படிங்கிறது அப்படிதான் ஆரிஜினேட் ஆகுது. புரியுதுங்களா? அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப். லைஃப் அப்படிங்கிறது நெட்ல பாசிபிளா இருக்கு. இதுதான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோ சிஸ்டம்கான விஷயமே இதுதான். ஸோ எனிதிங் கேன் பி டேர்ம்ட் as a சிஸ்டம். ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும், உள்ள இன்டர் ரிலேட்டட் சப்சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். நம்ம உடம்பே ஒரு சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈகோ சிஸ்டம் நம்ம எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வருது. ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்கோ சிஸ்டம் நீங்க இங்க அலாஸ்கால இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் சைபீரியாவோட ஈஸ்டர்ன் எண்ட் வரைக்கும் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கிற லாட்டிடியூட். ஓகேங்களா? லாட்டிடியூட் என்ன பண்ணும்னா கிளைமேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கிளைமேட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல முக்கியமான ரெண்டு ஃபேக்டரா நம்ம பேசுறது, ஒன்று டெம்பரேச்சர், ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா precipitation. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் அன் எக்ஸாம்பிள். இங்கே வந்துட்டு டைகா ஃபாரஸ்ட் எடுத்திருக்கோம் எக்ஸாம்பிள். டைகா அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப லோவா இருக்கும், கரெக்டா? precipitation மாடரேட்டா இருக்கும் கம்பேர்ட் டு துந்திரா. precipitation மோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி ஸ்னோவா இருக்கும், கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் இந்த லாட்டிடியூட் ஃபுல்லாவே. அலாஸ்கால இருந்து ஆரம்பிச்சு நீங்க சைபீரியா வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்ல நடந்து நடந்து போறீங்க, இல்லை டிராவல் பண்றீங்கன்னா ஸ்னோஃபால் பார்க்க முடியுமா? ஸ்னோஃபால் அதிகமா இருக்கிறனால அங்க இருக்க ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? கோனிஃபரஸ் ஷேப்ல இருக்குமா? எஸ். ஏன் கோனிஃபரஸ் ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, அது நேச்சுரலி ட்ரூப்பிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னோ மேலே விழுகும் போது அக்யூமுலேட் ஆகாது, கீழே அப்படியே ஸ்லைட் ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா கிளைமேட் டிட்டர்மைன்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். ஒரே மாதிரி மரம் இருக்கே, நாலே நாலு ட்ரீஸ் தான் பார்க்க முடியும். ஓகே, பைன், ஸ்ப்ரூஸ், ஃபிர், லார்ச், நாலே நாலு ஸ்பீசிஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போ ஒரே மாதிரி வெஜிடேஷன் பேட்டர்ன் இருக்கே. புரியுதுங்களா? அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே திக்கான கோட் இருக்கும், அடியில நல்ல ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும். புரியுதுங்களா? ஸ்கின் அடியில. அப்போ அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கேன். இந்த ஒரு ஏரியாவை தான் நம்ம பயோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ a large biogeographic region which is controlled by the climate. புரியுதுங்களா? அந்த கிளைமேட்னால உங்களுக்கு வந்துட்டு வெஜிடேஷன் ஃபீச்சரும் ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஃபானல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல கிளைமேட் அப்படிங்கிறத மாஸ்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். நீங்க எப்படி வேணாலும் போட்டு பாத்துக்கங்க. இப்ப டிராபிக்கல் ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரே மாதிரியான பயோம் இருக்காது. ரெயின் ஃபாரஸ்ட்டை நம்ம ஒரே மாதிரி பயோம்னு சொல்லலாம். ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால். ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு பயோம். அமேசான், காங்கோ, இந்தோனேஷியா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சார். சப்டிராபிக்கல் டெசர்ட் எடுத்துக்கோங்க, டிராபிக்கல் ஏரியால தார். ஓகே, தார்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஆனா precipitation லோவா இருக்கும், லோ ரெயின்ஃபால். புரியுதுங்களா? இதை தான் நம்ம பயோம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகே, கிளியர்? ஓகே,
ஸோ பயோம் அப்படிங்கும்போது லார்ஜ் geographic region. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் பை, நான் பிரிச்சு எழுதுறேன் ஆக்சுவலி. ஓகே, so that I can give you an example. Example, டைகா. எஸ், இதுதானே நம்ம பயோம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த பயோமுக்கும் ஈகோசிஸ்டமுக்கும் இருக்க டிஃபரன்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோம் வர்சஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, பயோம் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப், நீங்க சொன்ன மாதிரி சிமிலர் ஈகோசிஸ்டம். ஓகே, பயோம் அப்படிங்கிறது லார்ஜர் ஏரியா when compared to an ecosystem. புரியுதுங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக பயோமுக்கும் ஈகோசிஸ்டமுக்கும். எஸ், எஸ், கிளியர். அடுத்து பார்க்கலாம் இல்லையா? எஸ், இதுதான் நம்ம பயோம் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிறது. பயோஸ்பியர்னா என்னது? பயோஸ்பியருக்கும் பிளானட்டுக்கும் நம்ம ஏர்த்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? பயோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். கரெக்டா? இவ்வளவுதான் பயோம் பத்தி நீங்க தெரியணும். நிறைய இப்போ டைகால இருக்கிற ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம், தப்பு கிடையாது. டைகாவை பயோம்னு சொல்லுவோம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? எஸ், ஓகே. வாட் இஸ் பயோஸ்பியர்? ஸ்பியர் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட், வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். ஓகே, ஓகே. ஏர்த்ல மொத்தம் 4 ஸ்பியர் இருக்கு. என்னென்னது? அட்மிட் பண்ணி சொல்லலாம். ஏர்த்ல மொத்தம் 4 ஸ்பியர் இருக்கு. என்னென்னதுன்னு கேக்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பயோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஓகே, லித்தோஸ்பியர். ஓகே, அட்மாஸ்பியர் இங்க இல்ல, நான் சும்மா இப்படி எடுத்துக்கிறேன். அட்மாஸ்பியர், ஓகே. we have வாட்டர், ஹைட்ரோஸ்பியர். வேற என்ன ஸ்பியர் இருக்கு? பயோஸ்பியர், கிரையோஸ்பியர். வெரி குட், கிரையோஸ்பியர். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். கிரையோஸ்பியர்னா என்னங்க? கிரையோஸ்பியர்னா என்னது? லோ டெம்பரேச்சர். ஓகே, ஸோ லோ டெம்பரேச்சர் தான். பட் ஆனால் நம்ம எப்படி சொல்லணும்னா, பூமியில எங்க வந்து நீங்க ஃப்ரோசன் கண்டிஷன்ஸ்ல வாட்டர் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? கிரையோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் ஷீட் அப்படிங்கிறது கிரையோஸ்பியர் தான். கிளேஷியர்ஸ் கிரையோஸ்பியர் தான். சி ஐஸ் அப்படிங்கிறது என்னது? கிரையோஸ்பியர் தான். புரியுதுங்களா? ஸோ எங்கெல்லாம் பூமியில நீங்க சப் ஜீரோ டெம்பரேச்சர்ல வாட்டரை ஃப்ரோசன் கண்டிஷன்ல பார்க்க முடியுமோ தட் இஸ் நோன் அஸ் கிரையோஸ்பியர். புரியுதுங்களா? இப்போ பயோஸ்பியர் அப்படிங்கும் போது இந்த 4 ஸ்பியரும் இன்ட்ராக்ட் பண்றனால வி ஹாவ் ஐடியல் கண்டிஷன்ஸ் ஃபார் லைஃப். ஓகே, இந்த 4 ஸ்பியரோட இன்ட்ராக்ஷனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஐடியல் கண்டிஷன் வந்து பிறகுது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயோஸ்பியர். ஓகே, நேரோ ஜோன் ஆன் எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். ஓகே, இதுதான் we term it as பயோஸ்பியர்.
எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் இஸ் நேரோ ஜோன். நேரோ ஜோன் அப்படிங்கும்போது என்னது அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல லிமிட் செட் பண்ணும். அதனால தான் நேரோ ஜோன். லிமிட்ஸ் செட் பை ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதனால தான் இந்த இடம் நேரோவாக இருக்கு. பூமியில எல்லா இடங்கள்லையும் நீங்க வந்துட்டு லைஃப்பை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ வால்கேனோக்குள்ள லைஃப் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. சி, எக்ஸ்ட்ரீம் ஆர்கானிசம் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ்னு ஒரு கேட்டகரி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். ஓகே. அண்டர் அண்டர் வாட்டர் ஹைட்ரோ தெர்மல் வெண்ட்ல எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களால என்ன பார்க்க முடியாது அப்படின்னா லைஃப் பார்க்க முடியாது. அப்போ லைஃப் பார்க்கக்கூடிய இடங்கள்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இந்த இடத்துல மட்டும்தான் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகும்னு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தீர்மானிக்கும். இப்போ தார் டெசர்ட்ல இருக்க பெரிய லிமிடேஷன் என்னது? வாட்டர். கரெக்டா? அப்போ தார் டெசர்ட்ல நீங்க வந்து ஆம்பிபியன்ஸ் பார்க்க முடியாது. கரெக்டா? ஆம்பிபியன்ஸ் ஏன் பார்க்க முடியாது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தவளை எடுத்துக்கோங்களேன். ஆம்பிபியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அது ஸ்கின் வழியா தான் பிரீத் பண்ணும். அது ஸ்கின் வழியா பிரீத் பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்கின் அப்படிங்கிறது எப்பவுமே மாய்ஸ்டா இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? எப்போ மாய்ஸ்டா இருக்கும்னா அந்த காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கணும். விச் மீன்ஸ் ஹியூமிடிட்டி ஹையரா இருக்கணும். ஓகே. ஹியூமிடிட்டி இருக்கிறதுலே ஹையரா இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அதனால தான் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் காமிச்சாலே உங்களுக்கு தவளைகளை நிறைய காமிப்பாங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் நீங்க பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஆம்பிபியன்ஸ் ஃபார் சச் ஆசச். ஆனா இந்த ஆம்பிபியன்ஸ்னால ஏன் தார் டெசர்ட்ல உயிர் வாழ முடியாது அப்படின்னா அந்த இடத்துல மாய்ஸ்சர் இல்லை. அப்புறம் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. இது ஸ்கின்ல எங்க தண்ணி இருக்கும் உங்களுக்கு? கரெக்டா? சுத்தமா ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஓகே. ஸோ அப்போ அந்த லிமிட்ஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம். ஓகே. கெமிக்கல் காம்போசிஷன். ஓகே. ஸ்பேஷியல். இந்த மாதிரி எத்தனையோ லிமிட்ஸ் அப்படிங்கிறத பூமியை செட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? பயோஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு நேரோ ஜோன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ பயோஸ்பியர் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பயோம் அண்ட் பயோஸ்பியர். எஸ். அடுத்து போலாம் இல்லையா? ஈகோ சிஸ்டம் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். எனிவே இதெல்லாம் பார்த்து தாகணும், ஒரு வழி கிடையாது. நிறைய பேருக்கு சார் இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரினா. பட் எனிவே ஓகே. மேபி இந்த கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சில பேருக்கு புதுசாக இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ டன். ஸோ கமிங் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஈகோ சிஸ்டம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்? கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம், இட்ஸ் என்வாயன்மெண்ட், அதோட இன்ட்ராக்ஷன். புரியுதுங்களா? இந்த இன்ட்ராக்ஷன்னால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா அந்த பபுள் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதே உருவாகுது. அந்த இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ அப்போ வென் வி சே ஈகோ சிஸ்டம், இந்த இடத்துல வந்து ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது இதில் ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுக்கிறோம். ஈகோ, அதுக்கப்புறம் சிஸ்டம். சிஸ்டம்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ ஈகோ அப்படிங்கும்போது கிரீக்ல வந்து இட் மீன்ஸ் ஹவுஸ், வாழ்விடம், ஹேபிட்டட். கரெக்டா? ஸோ அப்போ சிஸ்டம் அப்படிங்கும்போது செட் ஆஃப் இன்டர்டிபெண்டன்ட் subsystems forming a whole. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது என்னது? சிஸ்டம் தான். கரெக்டா? பட் அதுக்காக இக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல் சேர்ந்த ஒரு மியர் கலெக்ஷன் ஆஃப் சப்சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஈகோ சிஸ்டமே இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் இதுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். கரெக்டா? ஸோ அதான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ராக்ஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எஸ். ஏன்னா இதை மட்டும் நம்ம பார்க்கும்போது when we speak about இப்போ பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல we are only speaking about something known as community. அதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். இது வெறும் கம்யூனிட்டி. இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த கம்யூனிட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கோ இந்த இன்ட்ராக்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு ஈகோ சிஸ்டமோட ஃபங்க்ஷனிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே. அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஈகோ சிஸ்டம்.
கரெக்டா? அப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம மேபி இந்த லெவலுக்கு யூபிஎஸ்சில கேட்பாங்களான்னு தெரியாது. பட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பன். ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நெறைய பேர் வந்து வரல. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷனால. அதனால பெட்டர் இன்னைக்கு ரெக்கார்டிங் பதிலா நான் யூடியூப்லயே அப்லோட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் விச் வில் பி அப்லோடட் இன் த யூடியூப். ஓகே. ஸோ அதிலேயே கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல புரியுது இல்லையா? இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டி அவ்வளவுதான். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை தான் நம்ம என்னென்ன பிரிப்போம் அப்படின்னா, இதை வந்து இது வந்து பயோட்டிக், சாரி ஏபயோட்டிக், அண்ட் இது வந்து பயோட்டிக் அப்படின்னு பிரிப்போம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதை வந்து பயோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இது மேபி புதுசா இருக்கலாம். இது பேரு பயோசெனோசிஸ் அப்படின்னும் சொல்லலாம். இது மேபி உங்களுக்கு கேட்கலாம். ஓகே. அந்த நான் லிவிங் காம்போனன்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இதே லிவிங் காம்போனன்ட்ஸை பயோசெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ். எஸ். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் பத்தி நம்ம பேசிக்கா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும் அப்படின்னா, சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ ஓப்பன் சிஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரியணும். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது. ஒன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு சூரியன் உதிச்சது, நாளைக்கு சூரியன் இல்லைன்னா இந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப எப்பவுமே கான்ஸ்டன்ட் இன்புட் வெளியில இருந்து வந்துகிட்டே இருக்கணும். நம்மளால எனர்ஜியை தக்க வச்சுக்க முடியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ எப்பவுமே எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பேட்டரி வாங்குறீங்க, 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க, அப்படியே அதுக்குள்ள எனர்ஜி இருக்குமா? இருக்காது. புரியுதுங்களா? ஸோ எனர்ஜியை என்னைக்குமே சிஸ்டம்குள்ள போட்டு அடைக்க முடியாது. எர்த் வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் சிஸ்டம் கிடையாது. கான்ஸ்டன்டா சூரிய ஒளி இருந்துகிட்டே இருக்கணும் உள்ள. புரியுதுங்களா? இல்லாட்டி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால தான் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்திருந்தோம். கரெக்டா? அண்ட் மூணாவது, இன்ட்ராக்ஷன் இல்லைனாலும் இந்த சிஸ்டம் கிடையாது. இது சிஸ்டம்னே சொல்ல முடியாது. இன்ட்ராக்ஷன் இஸ் தி கீ. புரியுதா? இவ்வளவுதான் நம்ம ஈகோ சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. பயோடோப் அண்ட் பயோசெனோசிஸ் மேபி புதுசா இருக்கலாம் உங்களுக்கு, இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அடுத்து எப்படி இந்த சாப்டர்ஸ் எடுத்துட்டு போக போறோம்னா, அதுக்கான ஒரு பேஸ் தான் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? ஓகே. ஸோ கன்சிடர் இன்னைக்கு நீங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அதை ஒரு ஒரு அனாலஜி மாதிரி எடுத்துப்போமே. ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபேக்டரி அப்படிங்கிறது தான் சிஸ்டம். புரியுதா? இந்த ஃபேக்டரிக்குன்னு ஒரு இன்புட் நீங்க கொடுக்கணும், ரா மெட்டீரியல். அந்த ஃபேக்டரி அதை வந்துட்டு ஃபினிஷ்டு கூட என்ன பண்ணும்? திரும்ப வந்துட்டு உருவாக்கி கொடுக்கும். கரெக்டா? ஸோ தேர் வில் பி அன் அவுட்புட், தேர் வில் பி அன் இன்புட். கரெக்டா? சார் அந்த ஓப்பன் சிஸ்டம்னு என்ன இண்டிகேட் பண்றீங்க? ஓப்பன் சிஸ்டம்னா என்னன்னா, இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது. இப்போ நீங்க வீட்ல ஒரு அக்வேரியம் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். லேட்டஸ்ட் அசியம் ஒரு பிளான்ஸ் எல்லாம் வச்சு லைவா ஒரு அக்வேரியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுவுமே ஒரு சிஸ்டம் தான். புரியுதுங்களா? லேட்டஸ்ட் அதுக்கு நீங்க ஆர்டிஃபிஷியலா என்ன பண்ணுவீங்க? லைட் கொடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? மேல ஒரு லைட் வச்சு அப்பதான் பிளான்ட்ஸ்னால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அந்த ஆக்சிஜன், அது ப்ரொடியூஸ் பண்ற ஆக்சிஜன் தான் அடுத்து ஃபிஷஸ்க்கு போகும். ஃபிஷஸோட வேஸ்ட் திரும்ப அந்த பிளான்ட்டுக்கு வரும். அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சப்சிஸ்டம். ஃபிஷ் ஒரு சப்சிஸ்டம், வாட்டர் தனியா, அது பிளான்ட் தனியா, லைட் தனியா. லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க, என்ன ஆகும்? மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுமா? அப்போ சிஸ்டம், அதாவது இந்த இடத்துல ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டம்னா, உள்ளுக்குள்ளேயே எனர்ஜியை உருவாக்கி அந்த எனர்ஜியை அப்படியே யூஸ் அப் பண்ண முடியாது. எனர்ஜியை நம்ம தேக்கி வைக்க முடியாது. புரியுதுங்களா? ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கும் போது வெளியில இருக்கிற இன்புட், கான்ஸ்டன்ட் இன்புட் உள்ள வந்துகிட்டே இருக்கணும். இது க்ளோஸ்டு சிஸ்டம் கிடையாது. க்ளோஸ்டா இருந்தனா செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கும். க்ளோஸ்டு சிஸ்டம்னா உங்களுக்கு எப்படி? எர்த்ல ஈகோ சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே க்ளோஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா? கான்ஸ்டன்டா வெளியே இருந்து இன்புட் வந்துகிட்டே இருந்தாதான் அந்த எக்கோ சிஸ்டம் சர்வைவ் ஆகும். ஓப்பன் அப்படிங்கும் போது இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி அவுட் சைட் என்வாயன்மெண்ட். இட் இஸ் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். வித்தின் த சிஸ்டம் அது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது. ஓகே புரியுதுங்களா? சார். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு எடுக்கும்போது we speak about energy ecosystemல. we speak about workers. ஃபேக்டரிக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படும் இல்லையா? எஸ். ஸோ அப்போ என்னென்ன டாபிக் நம்ம இது கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இன்னைக்கு
இது கீழே பயோட்டிக், ஏபயோட்டிக், பாப்புலேஷன் டைனமிக்ஸ். எஸ், இதை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எனர்ஜிக்கு போகும். இங்க போய் எனர்ஜி ஃப்ளோ, அப்புறம் நீங்க எப்பவுமே படிக்கிற ஃபுட் செயின், ஃபுட் வெப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரமிட்ஸ், இதெல்லாம் இங்க வரும். புரியுதா? அதுக்கப்புறம் இக்கோசிஸ்டமோட ஃபங்க்ஷனே என்னது? இந்த சிஸ்டம், இந்த ஃபேக்டரியோட ஃபங்க்ஷனே என்னது? சர்வீசஸ் கொடுக்குறது. நம்மளுக்கு வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது, கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது. கரெக்டா? அது இக்கோசிஸ்டம் எந்த அளவுக்கு பெட்டரா பண்ணுது? ஸோ இக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னது? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னது? போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சினா என்னது? நியூஸ்ல வந்திருந்தது. அப்படின்னா என்னது? இதெல்லாம் வில் பி டிஸ்கசிங். அதுக்கப்புறம் ஈகோசிஸ்டம் கொடுக்குற சர்வீசஸ் என்னது? இது நல்ல விஷயங்கள். புரியுதுங்களா? சப்போஸ் வாட் இஃப் இந்த ஈகோசிஸ்டம் வந்து த்ரெட் பண்றீங்க, த்ரெட்டன் பண்ணீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும் இக்கோசிஸ்டம். கரெக்டா? கொலாப்ஸ் ஆனா அப்படியே இருந்துருமா சார்? செர்னோபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ட்ராஜடி நடந்தது உக்ரைன்ல. கரெக்டா? அந்த யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது செர்னோபைல்ல ஒரு நியூக்ளியர் ட்ராஜடி நடக்குது. சுத்தி எத்தனையோ கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு உயிருள்ள எந்த காம்பனண்ட்டும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ செர்னோபைல் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் நியூக்ளியர் பிளான்ட்டையுமே ட்ரீஸ் வந்து ஆக்கிபை பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப எக்கோசிஸ்டம்னால என்ன பண்ண முடியும்? தன்னை தானே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அதை தான் நம்ம எங்க படிப்போம்னா இக்காலாஜிக்கல் சக்சஷன். புரியுதா? அப்ப அந்த ஈகாலஜிக்கல் சக்சஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? இதுதான் ஃப்ளோவே. ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃப்ளோ இதுதான். புரியுதுங்களா? அப்போ இந்த ஈகோசிஸ்டம் ரன் ஆகணும்னா நீங்க சர்டன் இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? அந்த இந்த எனர்ஜி ஃப்ளோ கூடயே வில் பி டிஸ்கசிங் நியூட்ரியன் சைக்கிளிங் ஆல்சோ. புரியுதுங்களா? எனர்ஜி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ட் வேணும். நம்மளால எனர்ஜியை வந்து டைரக்டா அப்சார்ப் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நான் போய் இப்படி கையை நீட்டிட்டு நான் இப்போ சூரிய ஒளியில போய் நின்னேன்னா எனர்ஜி உள்ள வந்துருமா? வராது. அதுக்கான கெப்பாசிட்டி ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த சிஸ்டம் ரன் ஆகுறதுக்கு மேஜரா 2 இன்புட் தேவைப்படுது. ஒன்னு இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம். ரெண்டாவது எனர்ஜி தேவைப்படுது. அதான் எனர்ஜி ஃப்ளோக்கில் நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இதோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா அந்த அவுட்புட்டை வெளியே தள்ளுது, அதுதான் ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி, எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், இது எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ சப்போஸ் இந்த சிஸ்டமை கொலாப்ஸ் பண்றீங்க, இல்ல சிஸ்டமை த்ரெட்டன் பண்றீங்க, அப்ப என்ன ஆகும்? அந்த சிஸ்டம் திரும்ப ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணும். அததான் ஈகாலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ஃப்ளோ ஆக்சுவலா சாப்டரோடது. புரியுதுங்களா? அடிஷ்னலா நான் ஈகாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் எடுப்பேன். அடாப்டேஷன் என்னது? ஏன்னா அது வந்து உள்ளேயே இன்டெகிரேட்டட் தான். ஏபயோட்டிக் பயோட்டிக் பார்க்கும்போது இன்டெகிரேட்டட் தான். புரியுதுங்களா? ஸோ அதுக்குள்ள வில் பி டிஸ்கசிங் அடாப்டேஷன் என்னது, ஸ்பீஷியேஷன் என்னது, ஸ்பீஷியேஷன்ல இருக்க டைப்ஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? கிளியரா? எஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் யூ ஆர் மூவிங் டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே எழுதிட்டேன். பயோட்டிக் ஃபேக்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்? பயோசெனோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை வந்துட்டு பயோடோப் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகே, இதென்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு? எஸ். ஸோ அப்போ இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்க்கு வரும்போது நம்ம இப்போ ஏற்கனவே எழுதியிருந்தோம் இல்லையா? தே ஆர் நோன் ஆஸ் தி லிவிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ecosystem. ஓகே, ஏபயோட்டிக் அப்படிங்கும் போது அது வந்து பயோடோப், இது வந்து பயோசெனோசிஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆர்கானிசம் ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கிடையாது. இந்த ஆர்கானிசம் வந்து எப்படி கம்போஸ் ஆயிருக்கு, ஸ்பீஷிஸ்குள்ள எப்படி காம்போசிஷன் இருக்கு, ஜெனடிக் டைவர்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஓகே, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கு, எக்கோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த பயோட்டிக் காம்பனன்ட் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைவர்சிட்டின்னு ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா? பயோடைவர்சிட்டின்னு சொல்லிட்டு. பயோடைவர்சிட்டின்னு என்ன நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? வாட் டு யூ மீன் பை பயோடைவர்சிட்டி? ம், சொல்லுங்க. பயோடைவர்சிட்டின்னு என்னது? The diversification of life டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ். species. பூமியில வந்து நம்ம மட்டும் இருக்கிறது கிடையாது இல்லையா? எத்தனையோ வகையான ஸ்பீஷீஸ் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சப்போஸ்
உங்க வீட்டு பக்கத்துல ஒரு காடு இருக்கு, இப்போ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல டைவர்சிட்டி அதிகமா, இல்லாட்டி வண்டலூர் ஜூல டைவர்சிட்டி அதிகமா? சொல்லுங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்லயா? உங்க வீட்டு பக்கத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல? உங்க வீட்டுல இருக்க ரிசர்வ் காஞ்சனா, உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு சிங்கம்லாம் இருக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல? சிங்கம், புலி, ஓகே, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்லாம் இருக்கா? வண்டலூர் ஜூல ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் இருக்கான்னு எனக்கு என்ன தெரியல. ஓகே, நிறைய பேர் ஜூன்னு சொல்றீங்க, நிறைய பேர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றீங்க. ஓகே, அவங்க சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஏன்னா வண்டலூர் ஜூல வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் அதிகமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்லயும் எத்தனை நம்பர் இருக்குன்னு நம்ம கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. கரெக்டா? ஒரு புலி இருக்கும், ஒரு சிங்கம் இருக்கும். கரெக்டா? அது டைவர்சிட்டி கிடையாது. டைவர்சிட்டி அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை சேர்ந்தது. ஸ்பீஷிஸ் ரிச்னஸும் இருக்கணும், ஸ்பீஷிஸ் ஈவன்னஸும் இருக்கணும்னு பேசுவோம். ஸ்பீஷிஸ் ரிச்னஸ்னா நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ். நீங்க சொல்ற மாதிரி சார் வண்டலூர் ஜூல கிட்டத்தட்ட 100 ஸ்பீஷிஸ் வச்சிருக்காங்க. புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, 100 ஸ்பீஷிஸ் வச்சிருக்காங்க சார். ஆனா எத்தனை வச்சிருக்காங்க? எல்லாத்துலயும் ஒன்னோ ரெண்டோ. அது வயபிள் பாப்புலேஷன் கிடையாது. ஒன்ஸ் அந்த புலி செத்து போச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த இடத்துல ஒரு டைவர்சிட்டி காலி. அப்போ ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு வரேன்னா, வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கோசிஸ்டம் ரன் பண்ணாது. புரியுதுங்களா? அந்த ஸ்பீஷிஸோட நம்பர்ஸுமே வயபிளா இருக்கணும். ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் அபண்டன்ஸ்னா என்னன்னா, 10,000 மான் இருந்தாதான் 100 புலியை சப்போர்ட் பண்ண முடியும். 10,000 புலி இருக்கு சார். இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன், நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸும் அதிகமா இருக்கணும், ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்ல பாப்புலேஷனும் அதிகமா இருக்கணும்னு சொல்றேன். பட் ஆனா நம்ம என்ன எடுத்துக்க கூடாது சார், அப்ப 10,000 புலி இருக்கணும், 10,000 மான் இருக்கணும்னா அப்படி கிடையாது. 10,000 மான் இருந்தாதான் 100 புலியை சப்போர்ட் பண்ண முடியும். ரிலேட்டிவா அது என்னவா இருக்கணும்? அபண்டன்டா இருக்கணும். சொல்லுங்க சதீஷ்ரீ. புரியுதுங்களா? ஸோ அதுதான் டைவர்சிட்டின்னு சொல்லும். அப்போ இந்த மாதிரி ஸ்பீஷிஸ் காம்போசிஷனை வச்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஓகே, ஸோ பயோட்டிக் காம்பனன்ட், இதுக்கு மேலே நான் ரொம்ப போர் அடிக்க உங்களுக்கு விரும்பல. எப்படி இதை கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா, எந்த மாதிரி வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வந்து தி ஒப்டைன் எனர்ஜி. ஓகே, ஸோ இது பேர் தான் வி டேர்ம் இட் as ட்ராஃபிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ட்ராஃபிக் கிளாசிஃபிகேஷன். எப்படி ஒரு ஸ்பீஷிஸ் எனர்ஜி அப்டைன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்னன்னு பிரிக்கிறோம்? ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் லெவல், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர். இந்த டெர்ஷரி கன்சியூமர் தான் ஏபெக்ஸ் பிரெடேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்னால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எனர்ஜியை டைரக்டா வந்து அப்சார்ப் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து என்ன பண்ண முடியும்? வேற ஒரு ஃபார்ம்ல மாற்ற முடியும், கன்சியூமபிள் ஃபார்ம்ல. கரெக்டா? ஸோ ஆர்கானிக் சாரி இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை எடுத்துக்கிட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸா மாத்துறது தான் ப்ரொடியூசரோட வேலை இந்த இடத்துல. கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். இதை டிபெண்ட் பண்ணி தான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. அது என்ன சார் இன்டைரக்டான்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்டாதான் மான் உயிர் வாழ முடியும், மானை தான் சிங்கம் வேட்டையாடும். அப்போ அது இன்டைரக்டா யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கு? அந்த இடத்துல ப்ரொடியூசர்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இது பேர் தான் நம்ம டிராஃபிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு லெவலையும் டிராஃபிக் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிராஃபிக் லெவல் அப்படின்னா ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஈக்குவேஷன் நீங்க போடும்போது the position occupied by an organism, the position occupied by an organism in food chain இருக்கலாம், இல்ல ஃபுட் வெப்பா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எனர்ஜி பிரமிடா இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஆர்கானிசம் எந்த இடத்தை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கறத டிராஃபிக் லெவல். இது பேரு டிராஃபிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், புரிஞ்சுதா? கிளியர்? ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் பேசினது. புரியுதுங்களா? அடுத்ததுல இருந்து தான் கொஞ்சம் புது விஷயங்களுக்கு போக போறோம். அதாவது ஆட்டோட்ராஃப்ல இருந்து. எஸ், இதை நான் அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா எழுதி உங்களுக்கு இது கொடுத்துட்டு இருக்கேன். இதை மட்டும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் தாராளமா. அண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஎம்எஃப்ஐஎஸ்ல எந்த சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படியுமே அதுமே நான் கொடுத்துட்றேன். இதை மட்டும் டிபெண்ட் பண்ணாலும் ஓகே தான். பட் ஆனால் நான் என்னைக்குமே வந்து என் நோட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கும் கண்டிப்பா படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ மேக் சம் டைம். நம்ம முடிக்க என்ன பண்ணுங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பேர் பண்ணீங்கன்னா பிஎம்எஃப்ஐஎஸ்ல இருக்க அந்த சாப்டர்ஸும் என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். நான் என்னென்ன சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒன்ஸ் ஈகோசிஸ்டம் டாபிக் முடியும் போது ஒரு 30 கொஸ்டின் எடுத்துக்கலாம் இந்த 10 குவிஸ். ஏன்னா கொஞ்சம் பெரிய சாப்டர். அப்போ 30 குவிஸ் எடுத்துக்கலாம்.
புரியுதுங்களா? ஸோ இதான் விஷயம். ஸோ கம்மிங் டு ஆட்டோட்ராஃப். புரியுதுங்களா? ஸோ இங்க ப்ரொடியூசர்ஸ்னு பேசணும் இல்லையா? அதுதான் இங்க என்ன பேசுறோம் அப்படின்னா ஆட்டோட்ராஃப் அப்படின்னு பேசுறோம். ஓகே. ஸோ ஆட்டோட்ராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்ஃப் நரிஷ்மெண்ட். ஆட்டோ ட்ராஃப். ட்ராஃப் அப்படிங்கும்போது நரிஷ்மெண்ட் அர்த்தம். செல்ஃப் நரிஷ்மெண்ட்னா என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். ஓகே. அப்போ இந்த இடத்துல we are speaking about okay ஓன் ஃபுட் அப்படிங்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இவ்வளவுதான் இங்க டெஃபினேஷனா இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் சொல்லும் போதே சார் போட்டோசிந்தசிஸ் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்றது தப்பான டெஃபினேஷன். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல கிளாசிபிகேஷன் பாருங்க. போட்டோட்ராஃப்னு சொல்லியிருக்கேன், கீமோ ஆட்டோட்ராஃப் ஆர் கீமோட்ராஃப் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா எனர்ஜி இருக்கும். ஓகே. பிளஸ் எனர்ஜி. எனர்ஜியும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸையும் யூஸ் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த ஆட்டோட்ராஃபோட வேலை. புரியுதுங்களா? இது எப்படி எனர்ஜி எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து போட்டோட்ராஃப்ஸ் அப்படிங்கணும், கீமோட்ராஃப்ஸ் அப்படிங்கணும் பிரிப்போம் நம்ம. ஸோ யூ கேன் ரைட் ஹவு தே obtain எனர்ஜி. கரெக்டா? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் இந்த போட்டோட்ராஃப் முதல்ல முடிச்சிருவோம். ஓகே. ஸோ we speak about லைட். கரெக்டா? இது போதும் இல்லையா? லைட்டை தான் எனர்ஜி சோர்ஸா எடுத்துக்கும். கரெக்டா? இதுக்கான மெக்கானிசம் என்னன்னு கேட்டீங்கன்னா போட்டோசிந்தசிஸ். எஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா டெரஸ்ட்ரியல்ல we have பிளான்ஸ், ட்ரீஸ், இது எல்லாமே. இதே அக்வாட்டிக் போறீங்க அப்படின்னா we have algae, okay, and we have sea grass, phytoplankton. ஏங்க சீகிராஸை தனியா எழுதுறேன் இந்த இடத்துல? வாட் இஸ் த ரீசன்? சீகிராஸ் அது கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எல்லாருமே. விஷயம் மாதிரி புரியல, ஒரு சத்தமா சொல்லுங்க. ம் ஃபவுண்டேஷன் ஸ்பீசிஸ் மாதிரி நடந்துக்குங்க. ஃபவுண்டேஷன் ஸ்பீஷிஸ் மாதிரி. ஓகே. ஆல்கேன்னு எழுதிட்டேன். தண்ணிக்குள்ள உங்களுக்கு ஆல்கே தானே பார்க்க முடியும். மோஸ்டா எல்லாமே பாசி ஆல்கே அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிடுவோம். ஏன் சீகிராஸை தனியா இந்த இடத்துல எழுதுறேன்? ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்க ஒரே ஃப்ளவரிங் பிளான்ட் சீகிராஸ் மட்டும்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? தண்ணிக்குள்ள இருக்கிறது எல்லாமே சீவீட் ஆல்கே தான். சீகிராஸ் மட்டும்தான் பிளான்ட். புரியுதுங்களா? வேர் இருக்கும், ஃப்ளவர் ஆகும். புரியுதுங்களா? வேற எல்லாமே ஆல்கே. ஒன்று மேக்ரோ ஆல்கேவா இருக்கும், இல்லாட்டி மைக்ரோ ஆல்கேவா இருக்கும். கெல்ப்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டெம்பரேட் ரீஜன்ல இந்த கெல்ப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேக்ரோ ஆல்கே, மேக்ரோ சீவீட். புரியுதுங்களா? அது வந்து பிளான்ட் கிடையாது. தண்ணிக்குள்ள இருக்க ஒரே பிளான்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது சீகிராஸ் மட்டும்தான். அதனாலதான் இங்க தனியா எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இதே வந்து இது போட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். லைட் எனர்ஜியா எடுத்துக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. கரெக்டா? டெரஸ்ட்ரியல்ல பிளான்ட் அண்ட் ட்ரீஸ், வாட்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்கே, சீகிராஸ், சயனோபாக்டீரியா. ஃபைட்டோ பிளாங்டன்லயே நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. டையாட்டம் இருக்கு, டைனோஃபிளாஜெலேட் இருக்கு, அதுக்கப்புறம் சயனோபாக்டீரியா இருக்கு, அதுக்கப்புறம் வி ஹேவ் பைக்கோ பிளாங்டன். இதெல்லாம் மெரைன் எக்கோசிஸ்டம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா? அப்போ பூமியில சில இடங்கள்ல லைட் ரீச் ஆகாத இடங்களும் இருக்கு. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ஏரியாஸ், இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. இட் இஸ் அ ஹைட்ரோதெர்மல் வெண்ட். ஓகே. அந்த டெக்டானிக் பிளேட்டோட பவுண்டரியில இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கடலுக்கு அடியில் இந்த மாதிரி வால்கானிக் எரப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப ஆழத்துல இருக்கனால இங்க லைட்டும் ரீச் ஆகாது. அப்போ இந்த இடத்துல இருக்க ஆர்கானிசம் எதை நம்பி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பேசுவோம் இல்லையா? ஸோ அதுதான் கீமோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்னா தே ரிலை ஆன் கெமிக்கல் எனர்ஜி. ஓகே. ஸோ இதோட ப்ராசஸ் பேரு கீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்லாம் கேட்க மாட்டாங்க.
நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப போக விரும்பல. எனக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் சல்ஃபைடு எடுத்துக்கிறீங்கன்னா ஹைட்ரோஜன் சல்ஃபைட் மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ்ல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது, ஆக்சிடேஷன் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆகுமா? கரெக்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும்போது there will be huge amount of energy released. இந்த எனர்ஜி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் கேப்சர் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ லைட் போக முடியாத இடங்கள்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்றதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆகிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் எடுத்துக்கும். புரியுதுங்களா? இதுக்கான வெரி குட் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு மேபி யூபிஎஸ்சியில் கேட்கலாம். சல்ஃபர் ஆக்சிடைசிங். நான் இப்போ பேசினேன் இல்லையா, இது சல்ஃபர் ஆக்சிடைசிங், நைட்ரஜன் ஃபிக்சிங் அண்ட் அயன் ஆக்சிடைசிங் பாக்டீரியா. அயன் ஆக்சிடைசிங் மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ்னு எழுதிக்கிறேன். புரியுதா? ஸோ அப்போ லைட் இருக்க இடத்துல ஓகே சார், லைட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம், போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைட் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி கெமிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆர்கானிசம் சர்வைவ் ஆகுது. இந்த ரீசன்னாலேயே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்ட்ல இருக்கனால இந்த ஆர்கானிசம்ஸ் பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல சர்வைவ் ஆக முடியும்னா அந்த ஆர்கானிசம்ஸ் பேரு எக்ஸ்ட்ரீமோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மெரைன் ரெயின் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி மெரைன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு கெல்ப்பை சொல்ல மாட்டோம், கோரல் ரீஃப் தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கதான் அதிகப்படியான பயோடைவர்சிட்டி இருக்கும். ஒரு அனாலஜி மாதிரி கொடுப்போம். கெல்ப் அப்படிங்கிறத மெரைன் ரெயின் ஃபாரஸ்ட்னு பயோடைவர்சிட்டி வச்சு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட் மாதிரி. உங்களுக்கு டெம்பரேட் ரீஜன்ல கெல்ப் பார்க்க முடியும். கெல்ப் நம்ம டீச் பண்ணுவோம். புரியுதுங்களா? கிளியரா? கீமோட்ராப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுதா? அடுத்து பார்க்கலாமா? எஸ். ஸோ அப்போ இந்த போட்டோட்ராப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இது பண்ணும்போது அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த டாபிக் அதான் பார்ப்போம். போட்டோட்ராப்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஃபுட்டே ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஒரு எக்கோசிஸ்டமோட ப்ரொடக்டிவிட்டியை தீர்மானிக்கிறது இந்த போட்டோட்ராப்ஸ் தான். புரியுதுங்களா? அதாவது கிட்டத்தட்ட 2.54 பில்லியன் இயர்ஸ் இருக்கும். 2.4 பில்லியன் இயர்ஸ் இருக்கும். ஆமா, அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் சயனோ பாக்டீரியா வந்துட்டு பயங்கரமா என்ன பண்ணும்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிருக்கும். அந்த பீரியட்ல இருந்தது எல்லாமே அனரோபிக் அனிமல்ஸ், அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் சைனோ பாக்டீரியா எக்ஸசிவா பாப்புலேஷன்ல பர்ஸ்ட் ஆகி என்ன ஆகும்னா அதோட ப்ராசஸ் ஆக்டிவிட்டி மூலியமா பயங்கரமா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈவெண்ட் நடக்க போய் தான் இப்போ மல்டி செல்லுலர் ஆர்கானிசமா மாறி நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் இப்போ நடமாடிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த ஈவெண்ட் நடக்கல அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஒரு சைனோ பாக்டீரியானால தான் நம்ம இப்போ இந்த பூமியில இருக்கிறது. புரியுதுங்களா? இன்னுமே உலகத்துல 70% ஆஃப் ஆக்சிஜன் கடல்ல இருந்து தான் வருது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருந்தெல்லாம் வரது கிடையாது. அது சும்மா சின்ன வயசுல நம்மளுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தரதுக்காக அமேசான் ஆர் லங்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அமேசான்ல உருவாகிற ஆக்சிஜன் அமேசானுக்குள்ளே என்ன ஆயிடும்? யூஸ் அப் ஆயிடும். அங்க ட்ரீஸ் பிரீத் பண்ணும் இல்லையா, ரெஸ்பயர் பண்ணும். அங்க அவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்கு, பயோடைவர்சிட்டி, அது ரெஸ்பயர் பண்ணும். அங்கேயே ஆக்சிஜன் என்ன ஆயிடும்? யூஸ் அப் ஆயிடும். அமேசான்ல இருந்தெல்லாம் வெளியெல்லாம் வரது கிடையாது. 70% ஆக்சிஜன் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபைட்டோபிளாங்டன்ஸ். டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபைட்டோபிளாங்டன்ஸ், டயாட்டம்ஸா இருக்கட்டும், டைனோஃபிளஜெலேட்ஸா இருக்கட்டும், இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. புரியுதா? ஸோ அதை இந்த ஒரு ஈவெண்ட் 2.4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி நடந்தனால தான் இப்போ ஆக்சிஜன் காம்போசிஷன் அட்மாஸ்பியர் லெவலில் இருக்கு. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் போட்டோட்ராப்ஸ் ஏன் சரி ஆட்டோட்ராப்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தி ஆக்ட் அஸ் அ கார்பன் சிங்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? நேச்சர் பேஸ் சொல்யூஷன். மரத்தை நட்டு வைங்க, கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்கும், குளோபல் வார்மிங் கம்மியாகும். அப்போ அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதனால ப்ரொடியூசர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிளான்ஸ் வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, போட்டோசிந்தசிஸ்ல இவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே,
இது நியூஸ்ல வந்திருந்தது வெரி ரீசென்ட்லி. எண்டோ சிம்பயாட்டிக் தியரி. ஓகே, இது வரைக்கும் இந்த மாலிகுல் செல் லெவல்ல எண்டோசிம்பியாட்டிக் தியரிக்கு ரெண்டே எக்ஸாம்பிள் தான். ஒன்னு பிளான்ட்ல இருக்க குளோரோபிளாஸ்ட், இன்னொன்னு நம்மளோட அனிமல் செல்ல இருக்கல இந்த மைட்டோகாண்ட்ரியா. புரியுதுங்களா? இது ரெண்டுமே என்ன பண்ணிருக்குன்னா, எவால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்டீரியம் கூட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கும். சிம்பியாட்டிக் மியூச்சுவலிசம். புரியுதுங்களா? அதாவது பிரிமிட்டிவா ஒரு செல் இருந்திருக்கும். இந்த செல் என்ன பண்ணிருக்கும்னா ஒரு சைனோ பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணிருக்கும். சாப்பிட்டுருக்காது, என்கல்ஃப் பண்ணிருக்கும். என்கல்ஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இதுக்கு ஒரு ஐடியா இதா இருக்கும். இந்த சைனோ பாக்டீரியானால என்ன பண்ண முடியுது? போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுது. அப்ப இந்த சைனோ பாக்டீரியாவை நம்ம செல்லுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும்னு. இப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் லேட்டரா என்ன ஆகுது? குளோரோபிளாஸ்டா எவால்வ் ஆகுது பிளான்ட்ல. இந்த குளோரோபிளாஸ்ட் தான் இட் இஸ் தி ஆர்கன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போட்டோசிந்தசிஸ் இன்னைக்கு பிளான்ட்ஸ்ல காலகட்டத்துல. கரெக்டா? சோ இந்த ரெண்டு விஷயம் எண்டோ சிம்பியாட்டிக் தியரின்னு சொல்லுவோம். சிம்பியாசிஸ்னா என்னது? நான் பாட்டுக்கு சிம்பியாட்டிக் தியரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த சிம்பியாசிஸ் அப்படின்னு என்னது? வாட் இஸ் சிம்பியாசிஸ்? மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஓகே, மியூச்சுவல் ரிலேஷன். கரெக்டா சொல்லுங்க. சிம்பியாட்டிக். அன்மியூட் பண்ணியே பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கிளாஸ் இன்ட்ராக்டிவா போனா நல்ல விஷயம் தானே. காண்ட் லிவ் வித்தவுட் another. எஸ், மோஸ்ட் ஆஃப் தி என்ன சொல்றது இப்படிதான் உங்களுக்கு சொல்லி தராங்க. சிம்பியாசிஸ் தப்பு. நீங்க சொல்றது சிம்பியாட்டிக் மியூச்சுவலிசம். புரியுதுங்களா? அது என்னைக்கும் இந்த தியரி ரெஃப்யூட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. சிம்பியாசிஸ்னாலே உங்களுக்கு ரெண்டு ஸ்பீஷிஸுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அதை தயவு செஞ்சு போய் நோட்ல முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. அது தப்பு ஆக்சுவலா. சிம்பியாட்டிக் மியூச்சுவலிசம்ல மட்டும்தான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கோரல் ரீஃப், ஜூசாந்தலே, சிம்பியாட்டிக் மியூச்சுவலிசம். புரியுதுங்களா? இப்போ ஒரு பாராசைட் இருக்கு. பாராசைட் உங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் லாங் டேர்ம் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பியாட்டிக் கமென்சலிசம் இருக்கு, சிம்பியாட்டிக் அமென்சலிசம் இருக்கு. சிம்பியாட்டிக் என்னைக்குமே மியூச்சுவலிசமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த தப்பா பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? சிம்பியாசிஸ் ஒன்லி மீன்ஸ் லாங் டேர்ம் அசோசியேஷன், அவ்வளவுதான். ரெண்டு ஸ்பீஷிஸ் நடுவில் லாங் டேர்ம் அசோசியேஷன் இருந்துச்சு. இதனால ஒன்னு அஃபெக்ட் ஆகுது, ஒன்னு பெனிஃபிட் ஆகுது, இல்ல ரெண்டும் பெனிஃபிட் ஆகுது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சிம்பியாசிஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அசோசியேஷன் இருக்கும். புரியுதா? இந்த எண்டோ சிம்பியாட்டிக் தியரியை நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரீசன், இது வரைக்கும் இந்த தியரியில சாரி ரெண்டு எக்ஸாம்பிள் இருந்தது. ஒன்னு மைட்டோகாண்ட்ரியா. இதே மாதிரி தான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, குளோரோபிளாஸ்ட் மாதிரி இந்த செல்லுமே என்ன பண்ணிருக்கோம், தே வுட் ஹவ் என்கல்ஃப்ட அதுக்கு தேவையான செல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஓகே, இப்போ வெரி ரீசென்ட்லி சயின்டிஸ்ட் ஹவ் டிஸ்கவர்ட் நைட்ரோபிளாஸ்ட். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சம்பந்தமா. இது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ் வாஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்ததே. இப்போ இல்லாட்டி இந்த டாபிக் நான் எடுக்க மாட்டேன். பிளான்ஸ் ஏன் வந்து போட்டோசிந்தசிஸ்ல இவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல இருந்த ஒரு பிரிமிட்டிவ் செல், பிளான்ட் உருவாகிறதுக்காக இருந்த செல் சைனோ பாக்டீரியா கூட ஒரு ரிலேஷன் வைக்குது. அது மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன் தான் மாறுது. புரோட்டோ கோஆபரேஷன்ல இருந்து மியூச்சுவலிசமா மாறுது. இது நாளடைவில் ஒரு 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 ஆர்கனலாவே மாறிடுது, விச் இஸ் நோன் அஸ் குளோரோபிளாஸ்ட் டுடே. அந்த குளோரோபிளாஸ்ட் இல்லைன்னா பிளான்ட்னால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ அப்போ இது பேர் தான் எண்டோ சிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் அப்ப எண்டோனா என்ன அர்த்தம்னா உடம்புக்குள்ள, எக்டோனா வெளியில, உடம்புக்கு வெளியில. புரியுதுங்களா? அப்ப உடம்புக்குள்ள இருக்கிறத வந்துட்டு எண்டோ சிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். சோ மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ஆர் வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது நைட்ரோபிளாஸ்ட். சோ ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சைக்கிளிங் வரும்போது இனிமே டீட்டெயிலா அதை பத்தி பார்ப்போம். புரியுதுங்களா? எஸ். சோ அப்போ இது ஆட்டோட்ராஃப்னு சொல்றோம் இல்லையா, நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு, மிக்ஸோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? மிக்ஸோட்ராஃப்னா என்னது அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி, இது என்ன டயக்ராம், சாரி என்ன இமேஜ்? யாருக்கா தெரியுமா? தெரியும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வீனஸ் ஃபிளை ட்ராம்ப். எஸ், இந்த மாதிரி எத்தனையோ கார்னிவோரஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே, வீனஸ் ஃபிளை ட்ராப் ஏங்க இந்த இன்செக்டை ட்ராப் பண்ணுது? இதா இருக்கட்டும், பிக்சர் பிளான்ட்டா இருக்கட்டும், எதுக்கு இன்செக்டை ஈட் பண்ணுது? அது பிளான்ட் தானே, அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி இன்செக்ட்ஸை ட்ராப் பண்ணுது?
வாட் இஸ் த ரீசன்? நைட்ரஜன் போரா இருக்கிற சாயில்ல அதால நைட்ரஜன் அப்டேக் பண்ணிக்க முடியாது. வெரி ஸோ குட் அந்த ஆக்சுவலி. ரெக்யர்மெண்ட்டுக்காக எஸ். எங்கெல்லாம் பார்க்கலாம்னா டைகாலா பார்க்கலாம். டைகாலா கார்னிவோரஸ் பிளான்ஸ் அவ்வளோ நல்லா பார்க்கலாம். ஏன்னா டைகால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீடில்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்ல லீவ்ஸ் இருக்காது, நீடில்ஸாக இருக்கும். அந்த லோ டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த நீடில்ஸ்லையா இருக்கட்டும், கோனிஃபரஸ் ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்கும், கெமிக்கல் கண்டென்ட். இந்த லீவ்ஸ் கீழே விழுகும் நீடில்ஸ் கீழே விழுகும் போதோ, மரம் கீழே விழுந்து டீகம்போஸ் ஆகும்போது இந்த ரெசின் எல்லாமே திரும்ப மண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மண்ணில் வந்துட்டு அசிடிக் கண்டென்ட், சாயிலோட அசிடிட்டி என்ன ஆகும்னா அதிகமாகும். இந்த சாயில் அசிடிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியானால அசிடிக் சாயில இருக்க முடியாது. ஸோ இதனால நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? டைகால இருக்க சாயில் எல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட்லயுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ரெயின் ஃபாரஸ்ட்லயும் நீங்க கார்னிவோரஸ் பிளான்ஸ் பார்க்கலாம். யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் ரெயின் ஃபாரஸ்ட்ல சாயில் ஃபர்டிலிட்டி ரொம்ப போரா இருக்கும்னு சொல்லிட்டு, நைட்ரஜன் டெஃபிஷியன்சில எல்லாம் இருக்கும். ஓகே, லீச்சிங்னால. ஆனா டைகால காரணம் சாயில் அசிடிட்டினால நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து போரா இருக்கு. அப்ப நைட்ரஜனுக்கு எங்க போறது? அப்போ இன்செக்ட்ஸை ட்ராப் பண்ணி அதுல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்கிறது. புரியுதுங்களா? ஒரு பக்கம் போட்டோசிந்தசிஸும் பண்ணுது, இன்னொரு பக்கம் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இப்படியும் எடுத்துக்குது. இந்த மாதிரி இருக்க ஸ்பீஷீஸ் பேரு மிக்ஸோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பயோட்டிக் காம்பனண்ட்ல ரெண்டே தான் உங்களுக்கு. ஒன்னு ஆட்டோட்ராஃப், அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். ஹெட்ரோட்ராஃப் அப்படி பண்ண முடியாது, ஆட்டோட்ராஃபை டிபெண்ட் பண்ணும். கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது தான் மிக்ஸோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் இந்த இதை எடுத்துங்க, சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம், திஸ் இஸ் நோன் அஸ் யூக்ளினா. யூக்ளினா ஹண்ட்டும் பண்ணி சாப்பிடும், which makes it an heterotroph, ஒரு கார்னிவோர். கரெக்டா? இதே யூக்ளினா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா we have this இது it is also able to photosynthesize. இந்த யூக்ளினா அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கிரீன் கலர்ல போட்டோசிந்தசிஸும் பண்ணும். புரிஞ்சுதா? எஸ், கிளியரா? ஸோ அப்போ இது உங்களுக்கு மேபி புதுசா இருந்திருக்கும், எண்டோசிம்பியாட்டிக் தியரி, மிக்ஸோட்ராஃப்னா என்னது அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹெட்ரோட்ராஃப் மாதிரியும் ஹெட்ரோட்ராஃபாவும் இருக்காது, ட்ரூவா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபாவும் இருக்காது. ரெண்டுத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸையும் எக்ஸிபிட் பண்றது தான் மிக்ஸோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, எதுவும் காப்பி பண்ணலன்னு நினைக்கிறேன். எனிவே, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஹெட்ரோட்ராஃப் அப்படின்னு நம்ம பேசும்போது வி ஸ்பீக் அபவுட் த அனிமல்ஸ் விச், இந்த ஹெட்ரோட்ராஃப் அப்படின்னாலே அதர் நரிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பீஷீஸ்னால என்ன பண்ண, இந்த ஆர்கானிசம்ஸ்னால அதுக்கு தேவையான ஃபுட்டை அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, தே டிபெண்ட் ஆன் ஆட்டோட்ராஃப். டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. எஸ். ஸோ அப்போ இந்த ஹெட்ரோட்ராஃபை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்னா, இப்போ கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பேர் இதுக்கு. இதுல வந்து மேக்ரோ, மைக்ரோ அப்படிங்கிற மாதிரி. மேக்ரோ அப்படிங்கும் போது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், மான், இந்த மாதிரி லெப்பர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக் அபவுட் ஹைனா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். மைக்ரோ அப்படிங்கும் போது லோவஸ்ட் லெவல்ல பாக்டீரியா, ஃபங்கை, சாப்ரோட்ராஃப்ஸ் எல்லாம் பேசுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்னொரு கிளாசிபிகேஷனும் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு தே obtain ஃபுட். இது வந்துட்டு புக்ஸ்ல இல்லை ஆக்சுவலா. ஓகே, ஸோ வி ஹாவ் 4 கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். புரியுதுங்களா? எப்படி அதை obtain பண்ணிக்கோம் அப்படிங்கிறது. ஒன்று வந்து ஹோலோசோயிக், ஓகே. இன்னொன்று வந்து சாப்ட்ரோட்ராஃபிக், இன்னொன்று வந்து பாராசைட்டிக். இது எல்லாத்த பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொன்று மிக்ஸோட்ராஃப் இப்பதான் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஹோலோசோயிக் என்னன்னா, நியூட்ரிஷன் என்னன்னா, தே ஆர் இன்ஜஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடணும், ஆக்சுவலா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம வந்துட்டு அந்த சாலிட் ஃபுட்டை வந்து வி ஹாவ் டு இன்ஜஸ்ட் வித் இன் அவர் பாடி. ஓகேங்களா? சாப்ட்ரோட்ராஃபிக்னா என்னன்னா, அந்த மாதிரி இன்ஜெஷன் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகே, தே ஆர் நோன் அஸ் அப்சார்பர்ஸ். நம்ம அடுத்து நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அங்க நான் எழுதிடுறேன். ஓகேங்களா? இங்க நான் எழுதுறேன் ரொம்ப டீட்டெயிலா. சாப்ட்ரோட்ராஃபிக்னா இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்துக்குதுன்னா டைரக்டா அதனால என்ன பண்ண முடியாது,
மவுத் எல்லாம் இருக்காது, சாப்பிட முடியாது. இது என்ன பண்ணும்னா தே வில் ரிலீஸ் சர்டன் என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸை ரிலீஸ் பண்றனால அது என்ன பண்ணும்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் மேல ஆக்ட் ஆகி அதை ஒரு சூப் மாதிரி மாத்திடும். அந்த சூப்பை வந்து இது என்ன பண்ணும்னா அது செல்வால் மூலியமா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த அவுட்டர் மெம்பரேன் மூலியமா. புரியுதுங்களா? இது பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஓகே. பாரசைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹோஸ்ட் மேல ரொம்ப நாளா டிபெண்ட் ஆகி இருக்கும். இப்போ தலையில பேன் இருக்கிற மாதிரி, தலையில இருக்க பேனை தான் நம்ம பாரசைட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? எக்டோ பாரசைட், உடம்புக்கு வெளியில இருக்கிறது. இதே உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டேப் வார்ம் இருக்கும், ரிங் வார்ம் இருக்கும். சாரி, ரிங் வார்ம்ல டேப் வார்ம் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எண்டோ பாரசைட். ஓகே. அப்போ நம்மளை டிபெண்ட் பண்ணி நம்ம கிட்ட இருந்து நியூட்ரியன்ஸ் அது என்ன பண்ணும், எடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா? மிக்ஸோட்ராஃப் நம்ம இப்பதான் பார்த்தோம். அது வந்து ஆட்டோட்ராஃபாவும் ஆட்டோட்ராஃப்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட் பண்ணும், ஹெட்ரோட்ராஃப்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ மஷ்ரூமே உங்களுக்கு சாப்ரோட்ராஃபிக் கீழே தான் வரும். புரியுதா? எஸ். ஸோ இது இந்த மாதிரியும் நம்ம ஹெட்ரோட்ராஃப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். எஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல கிளாசிஃபிகேஷன் ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டா? இது ரொம்பலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்சியூமர். ஓகே. இது வந்து ஹெர்பிவோர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ நிலத்துல குதிரை, மாடு, ஓகே, வைல்டு பீஸ்ட், பஃபலோ, இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். இதே அக்வாட்டிக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் அ ஸ்பீஷீஸ் நோன் அஸ் டுகாங். கரெக்டா? டுகாங் எங்கெங்க பார்க்கலாம்? டுகாங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டக் டக்குன்னு அன்மியூட் பண்ணியே சொல்லலாம். டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் தமிழ்நாடு. தமிழ்நாடு டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்க இருக்கு? கல்ஃப் ஆஃப் மன்னார். பார்க் ஓகே. ஸ்டேட். ஒன்லி ஹெர்பிவோர். எதுங்க? புரியல, என்ன ஹெர்பிவோர் சொன்னீங்க? ஹெர்பிவோர்னு சொல்றாங்க. ஒன்லி ஒன்லி ஹெர்பிவோர். ஹெர்பிவோர். ஓகே, டன். வேற எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? சாப்பிட என்ன சாப்பிடும்? கிராசஸ். சீகிராஸ் சாப்பிடும். கரெக்டா? ஸோ சீகிராஸ் எக்கோசிஸ்டம் கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லா 14 ஸ்பீஷீஸ் ஆஃப் சீகிராஸ் பார்க்கலாம். இந்தியாவோட கோஸ்ட் லைன் ஃபுல்லா அந்த 14மே கல்ஃப் ஆஃப் மன்னார்ல பார்க்கலாம். கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த அளவுக்கு ஒரு டைவர்ஸான எக்கோசிஸ்டம் நம்மளுக்கு தெரியறது கிடையாது, நம்ம ஊர்லயே இருக்கு. கரெக்டா? அதனாலதான் கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், ஒரு டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ், ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நேஷனல் பார்க். கரெக்டா? இந்த மாதிரி ஃபார்மர் ஆஃப் த சி. ஓகே. வல்னரபிள். அந்த கிளாசிபிகேஷன் வேணாங்க, கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் வேணாம். அதை வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணிக்காதீங்க, கஷ்டப்பட்டு ஞாபகம்லாம் வச்சுக்காதீங்க. அது இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது, அதனால அதை விட்டுறலாம். இதோட ஸ்பீஷிஸோட பிஹேவியர் தெரிஞ்சு வச்சுங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டுகாங் கூடவே நீங்க கிரீன் டர்ட்டில் பார்க்கலாம் கல்ஃப் ஆஃப் மன்னார்ல. ஏன்னா கிரீன் டர்ட்டிலுமே ஒரு ஹெர்பிவோர். புரியுதுங்களா? ஜூவனைல் ஃபேஸ்ல ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் சாப்பிடும். ஆனா அடல்ட்ஹுட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த கிரீன் டர்ட்டில் வந்து சீகிராஸ் தான் சாப்பிடும். ஓகே, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? அதனாலதான் கிரீன் டர்ட்டில் ராமேஸ்வரம் அந்த ரீஜன்ல பார்க்க முடியுது. டுகாங்கும் கிரீன் டர்ட்டில் ஒரு முக்கியமான ஸ்பீஷிஸ் அந்த இடத்துல பாக்குறது. ஓகே. ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும், புல்ல சாப்பிடும், பிளான்ட் சாப்பிடும், இல்லாட்டி வந்துட்டு ட்ரீஸ் சாப்பிடும். இதை தான் நம்ம பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கன்சியூமர் who rely on பிரைமரி கன்சியூமர். கரெக்டா? அந்த உல்ஃப் மாதிரி, ஓகே, இல்லாட்டி வந்து சீட்டா மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடுத்த ட்ராஃபிக் லெவலில் நம்ம வைக்கிறோம். தென் கம்ஸ் யுவர் ஏபெக்ஸ் predator. ஓகே. ஏபெக்ஸ் அப்படிங்கும்போது அந்த ட்ராஃபிக் லெவலோட டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இதுதான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறனாலேயே இது 2 விதமான சேலஞ்சஸை வந்து எதிர்கொள்ளும். அதை நான் லேட்டர் பார்ட்ல உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு இக்கோசிஸ்டம்ல ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி கம்மியாயிட்டே வரும். அப்போ ஏபெக்ஸ் லெவலுக்கு போகும்போது எனர்ஜி அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதோட நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸை இதனால என்ன பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, பயோ மேக்னிஃபிகேஷன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? சரி, நான் லேட்டராகவே டிஸ்கஸ் பண்றேன். பயோ மேக்னிஃபிகேஷனால அஃபெக்ட் ஆகிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் predators தான். ஓகே. சும்மா இங்கே மட்டும் எழுதிடுறேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். சேலஞ்ச், எனர்ஜி அவைலபிலிட்டி அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ மேக்னிஃபிகேஷன். ஏன்னா இது நம்ம இக்காலஜிக்கல் பிரமிட் பார்த்துட்டு இது பார்த்தோன்னா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பயோ மேக்னிஃபிகேஷன் அதுதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ஆம்னிவோர்ஸ். ஓகே. இது சாரி, இது கிடையாது. ஹியூமன்ஸ், சில கேசஸ்ல பியர்ஸ், டாக்ஸ்,
ஓகே, க்ரோ இதெல்லாம் வந்து ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆம்னிவோர்ஸ் ஜென்ரலாவே ஜென்ரலிஸ்டா இருப்பாங்க அண்ட் வித் ஹை இக்காலஜிக்கல் ஆம்ப்ளிடியூட். ஏன்னா எதை வேணாலும் சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ நம்மனால நிறைய இடங்கள்ல என்ன பண்ண முடியும், அடாப்ட் பண்ணி இருக்க முடியும். டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஹையா இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ஆம்னிவோர்க்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, கிளியர். இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிரைமரி கன்சியூமர்னா என்னது, செகண்டரி கன்சியூமர்னா என்னது, ஏபெக்ஸ் பிரெடேட்டர்னா என்னது அப்படிங்கிற மாதிரி. இது இப்படிதான் உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, பிரைமரி டு செகண்டரி டு டெர்ஷரி. புரியுதுங்களா? இன்னொன்னு, இந்த ஆம்னிவோர்ஸ்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து இவங்க நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா கீரையும் சாப்பிடும், அப்ப நம்ம செகண்ட் லெவல்லே வந்துடும். மீட்டுமே சாப்பிடும், தேர்ட் லெவல்லையும் வருவோம். புரியுதுங்களா? ஏபெக்ஸ் பிரெடேட்டராகவும் சம்டைம்ஸ் இருக்கும். அப்போ நிறைய இடங்கள்ல நம்மளால ஆக்கிபை பண்ண முடியும். இப்போ சிங்கம் வந்து என்னைக்குமே புலி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது வந்து ஏபெக்ஸ் பிரெடேட்டர் மட்டும்தான். புரியுதா? கிளியரா? இது வந்து ஈஸி. இவ்வளவுதான் உங்களுக்கு. இதை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மேல இருக்க ஆர்கானிசம் செத்து போச்சு, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் டீகம்போசர்னா யாரு, டெட்ரிட்டிவோர்னா யாரு, ஸ்கேவெஞ்சர்னா யாரு? பார்ப்போம், கரெக்டா சொல்றீங்களான்னு. டீகம்போசர் யாரு, டெட்ரிட்டிவோர் யாரு, ஸ்கேவெஞ்சர் யாரு? ஸ்கேவெஞ்சருக்கு ஒரு ஒரு புரியல. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும் சார். ஸ்கேவெஞ்சருக்கு ஓகே கல்ச்சர் மாதிரி ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஓகே. அடுத்து என்ன சார் கேட்டீங்க? டெட்ரிட்டிவோர், இன்னொன்னு டீகம்போசர். டீகம்போசர். ம், ஒரு நிமிஷம் சார், யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்றாரா மத்தவங்க யாராவது? சார் டீகம்போசர்ஸ் வந்து decomposers எக்ஸ்டர்னலா வந்து ம், சொல்லுங்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. முகேஷ் சொல்லுங்க. டீகம்போசர்ஸ் வந்துட்டு என்சைம்ஸ் மூலியமா வந்துட்டு எக்ஸ்டர்னலா டீகே பண்ணி இதாகும் சார். ஓகே. டெட்ரிட்டிவ்ஸ் வந்துட்டு ஆ, சாப்பிட்டு உள்ள வந்து இன்டர்னலா வந்துட்டு என்சைம் மூலியமா அது பிரேக் டவுன் பண்ணும். ஓகே. அப்புறம் ஏன் இவ்வளவு கிளாசிபிகேஷன்? எல்லாத்தையும் டீகம்போசர்னே சொல்லிட்டு போயிடலாமா? அதான் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அந்த டிஃபரன்ஸ். கிளாசிபிகேஷனால. ஓகே, ஆமா. டன். ஸோ அப்போ இங்க 4 விஷயங்கள் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? சரி, இதுக்கெல்லாம் மூஞ்சி சுளிக்காதீங்க. ஓகேவா? என்வாயன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தாலே சே அப்படின்னு. இதெல்லாம் நேச்சர்ல நடக்கிறது தான். கரெக்டா? சப்போஸ் சாவனால ஒரு இடத்துல ஒரு மான் இறந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். புரியுதுங்களா? இந்த இடத்துல டெத் ஆஃப் அன் ஆர்கானிசம். கரெக்டா? அப்போ ஆர்கானிக் மேட்டர், இது உடம்புல இந்த ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோம் ஆர்கானிக் மேட்டர் பிகம்ஸ் அவைலபிள், திரும்ப சைக்கிள் ஆகிறதுக்கு அவைலபிள் ஆயிடுது. பட் அன்யூசபிள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை பிளான்ட்ஸ்னால எடுத்துக்க முடியாது, அது இன்ஆர்கானிக்கா மாற்றணும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வேலை இந்த இடத்துல இட் கம்ஸ் டு ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸ்கேவெஞ்சர்ஸை வந்து நம்ம என்ன சொல்றோம், நேச்சர்ஸ் கிளீனிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சப்போஸ் ஒரு யானை 7 டன் இருக்கும், 7 டன் இருக்க ஒரு யானை வந்துட்டு செத்து போச்சு. சரி, முகேஷ் சொன்ன மாதிரி டீகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? டீகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த யானையை கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரோப்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ண ஆரம்பிக்குது. எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? பாக்டீரியா வந்து டீகம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அந்த 7 டன் யானையை. எவ்வளவு நாள் ஆகும் தோராயமா? மாச கணக்கு ஆகுமா? அந்த எலிஃபென்ட் எந்த ரீசன்னாலும் செத்துருக்கலாம். டிபி வந்து செத்துருக்கலாம், ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி செத்துருக்கலாம். அப்போ இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே டீகம்போஸ் ஆகுற வரைக்கும் அது அந்த டெட் கேர்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இடங்களுக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல தான் ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிறது உள்ள வருது. புரியுதுங்களா? ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, இட் வில் இன்ஜெஸ்ட் லார்ஜ் சங்க்ஸ். ஓகே, பெரிய பெரிய பீஸ் எல்லாம் சாப்பிட்டு வல்ச்சரோட ஸ்டொமக் ஆசிடோட அசிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, pH வந்து 1ல இருக்கும். அப்போ அவ்வளோ ஹையான இது ஆசிட் அது வந்து போனே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கரைச்சிரும். ஓகே, ஸோ அப்போ ஸ்கேவெஞ்சரோட வேலையை இந்த இடத்துல என்னன்னா, இட் ஆக்சலரேட்ஸ் டீகம்போசிஷன் ப்ராசஸ். ஓகே, சாப்பிட்டு சாப்பிட்டு எக்ஸ்கிரீட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஆக்சலரேட்ஸ் டீகம்போசிஷன், இதுதான் இதோட ரோலே. மற்றபடி ஸ்கேவெஞ்சர் எந்த விதத்துலையுமே இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்து இன்ஆர்கானிக்கா மாத்தாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்ல நடக்கிறது. அன்யூசபிள், ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, ஸோ டீகம்போசிஷன் ஆக்சலரேட் பண்றது. ரெண்டாவது, ப்ரிவென்ட் டிசீஸ் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ தென் கம்ஸ் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்னொரு ஒரு கிளீனிங் குரூப் ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு அப்புறம் டெட்ரிட்டிவோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெட்ரிட்டிவோர் அப்படிங்கிறதுமே டீகம்போசர் கீழே இருக்க ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகே, டெட்ரிட்டிவோர் அப்படிங்கும்போது டீகம்போசர் கீழே கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த டெட்ரிட்டிவோர் என்ன பண்ணுன்னா திரும்ப இட் வில் எகெயின் பிரேக் டவுன் டெட்ரிட்டஸ் into fragments, குட்டி குட்டி fragments. ஓகே, see suppose இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குன்னு வைங்களேன். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஃபிக்ஸட் தான், இது சுற்றி இருக்கிறது தான் சர்ஃபேஸ் ஏரியா, கரெக்டா? இது நீங்கள் இன்னுமே ஃப்ராக்மெண்ட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி உடைக்கும் போது சர்ஃபேஸ் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுமா? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டீகம்போசிஷன் ப்ராசஸ் இன்னுமே ஸ்பீட் ஆகுமா? கரெக்டா? இதுதான் டெட்ரிட்டிவோஸோட வேலை, புரியுதுங்களா? பெரிய சங்கை கொஞ்சம் சின்னதாக உடைக்கிறது யாரு? ஸ்கேவஞ்சர். டிசீஸ் ஸ்ப்ரெட்டை தடுக்கிறது ஸ்கேவஞ்சர். ஆனா டெட்ரிட்டிவோர் என்ன பண்ணுன்னா அந்த சங்கே இன்னும் குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸா உடைக்கும், புரியுதுங்களா? ஸோ இதுவுமே இன்ஜஸ்ட் தான் பண்ணும். ஸோ இது ரெண்டு கேட்டகரியிலுமே இருக்க சிமிலாரிட்டி என்னன்னா ஸ்கேவஞ்சர்ஸும் சாப்பிடும், டெட்ரிட்டிவோரும் சாப்பிடும். டங் பீட்டில் டெட்ரிட்டிவோர் தான், ஏர்த்வாம் மண்புழு டெட்ரிட்டிவோர் தான், புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இது வந்து இன்னுமே குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டை இதை பிரேக் டவுன் பண்ணும், புரியுதுங்களா? ஸோ தட் லாஸ்ட் ஸ்டெப்ல டீகம்போசர் என்ன பண்ணும்? இந்த இடத்துல தான் உங்களுக்கு கெமிக்கல் பிரேக் டவுன் நடக்குது. கெமிக்கல் பிரேக் டவுன் அப்போ ஆர்கானிக் டு இன்ஆர்கானிக். திரும்ப வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நைட்ரஜனா மாறிடும், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே கார்பனா மாறிடும் இன்ஆர்கானிக்கா, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் இந்த ஃப்ளோ. ஓகே, ஸோ இந்த ஒரு பாத்வே இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெட்ரிட்டஸ் பாத்வே ஆர் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல யூ மஸ்ட் நோட் தட் இதுவுமே இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். நம்ம வந்து இந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபரை மறந்துடும். சூரிய ஒளியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு பிளான்ட்ஸ்க்கு வருது, பிளான்ட்லேருந்து அடுத்து கன்சியூமர்ஸ்க்கு போகும் அப்படின்னு மட்டும் நிறுத்திடுறோம். பட் ஆனால் டெட்ரிட்டஸ் பாத்வே அப்படிங்கிறதும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு முக்கியமான கான்டியூட், புரியுதுங்களா? ஏன் சொல்றேன்னா இந்த லேண்ட்ஃபில்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், குப்பையை கொட்டி வைக்கிறோம் இல்லையா, அங்கேயுமே டீகம்போசிஷன் நடக்குதா? திடீர்னு ஏங்க தீ பிடிக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் எனர்ஜியை வாங்கிட்டு இன்ஆர்கானிக்கா ஆர்கானிக்கா மாற்றும். ஆனா இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஆர்கானிக்கை இன்ஆர்கானிக்கா மாத்திட்டு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், ஸ்டோரா இருக்க எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி என்ன பேசிஸ்ல வெளியே வரும்னா ஹீட்டா. அதனால தான் இத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா சேர்ந்து இந்த டீகம்போசிஷன் பண்ணும்போது ஹீட் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். அந்த ஹீட்டு தான் லேண்ட்ஃபில் என்ன பண்ணுன்னா சில நேரங்களில் வந்துட்டு தீப்பிடிக்க வச்சிரும். நல்ல சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அதான் ஓகே. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இட் வில் பி ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ வந்து ஏதாவது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பற்றிக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்ததுன்னா இட் வில் டெஃபினெட்லி கேட்ச் ஃபயர், புரியுதுங்களா? எஸ் சார் இப்போ ஜெனரலா என்ன படிச்சிருக்கோம்னா டீகம்போசர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கும், ஆமா டெட்ரிட்டிவ்ஸ் வந்து இன்டர்னலா வந்து இது ஆமா கரெக்ட் தான், டீகம்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்ட். பட் ஆனா இப்போ நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு பார்த்தோம்னா கெமிக்கல் பிரேக் டவுன் ஒன்று இருக்கு. கெமிக்கல் அது பிரேக் ஆனா டவுன் இன்டர்னலா தானே நடக்குது, கெமிக்கல் பிரேக் டீகம்போசஸ் டவுன் தானே அங்க பண்ணுது. நடக்காது, டெட்ரிட்டிவ் ஒரு ஃபேஸ்ல நடக்காது பெருசா. டீகம்போசஸ் மட்டும்தான் ஓகே கெமிக்கல் பிரேக் டவுனுக்கு காரணமா ஓகே இருக்கும், புரியுதுங்களா? இந்த இடத்துல டெட்ரிட்டியோட வேலை என்னன்னு சொல்லிட்டு இல்லையா உங்களுக்கு, தே ஆர் லோவர் ஆர்டர் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் பண்றதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகம் பண்ணி கொடுக்குது, புரியுதுங்களா? ஸோ இன்னுமே டீகம்போஷன் ப்ராசஸ் வேகமா ஓகே நடக்கும். ஓகே சார் ஓகே ஓகே, இது கிளியர் கட்டா வந்துட்டு நிறைய இடங்கள்ல இல்ல. சின்ன சின்னதா ஆக்கி விட்டுருது. எதுங்க? பிசிக்கலா அது சின்ன சின்னதா ஆர்கானிக் இதை ஆமா பெருசா ஆமா அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லா முழுசா முடிச்சிருது. ஆமா ஆர்கானிக் இதுக்கு ஆக்சுவலி இன்ஆர்கானிக். ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸே எடுத்துக்கிறீங்க பாருங்க. இது கூட நிறைய இதுல கேட்குறாங்க டெஸ்ட் சீரீஸ்ல. இதுதான் டீகம்போஷன்ல நடக்கிற ஸ்டெப்ஸ் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன், பிசிக்கல் பிரேக் டவுன் நடக்குது இல்லையா, அந்த டெட்ரிட்டஸ் குட்டி குட்டியா என்ன ஆகுது, ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸா பிரிக்கிறது. இந்த இடத்துல தான் டெட்ரிட்டிவோஸ் வேலைக்கு உள்ள வருவாங்க, மற்றபடி அவங்களுக்கு வேலையே கிடையாது. ரெண்டாவது லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். லீச்சிங்னா
அந்த டெட் ஆர்கானிசம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் நியூட்ரியன்ஸ் இருக்கும் இல்லையா, சுகரு, சால்ட், சர்டன் மினரல்ஸ் எல்லாமே, இது ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சு உங்களுக்கு என்ன ஆகும்னா சாயிலுக்குள்ளே போயிடும். இந்த ப்ராசஸ் சீக்கிரம் நடந்துடும். இது லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது கேட்டாபாலிசம். இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே கெமிக்கலாக பிரேக் டவுன் ஆகுறது. அண்ட் கெட்டாபாலிசம்ல தான் உங்களுக்கு ஹீட் அப்படிங்கிறது என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? நாலாவது ஹியூமிஃபிகேஷன் சொல்லுவோம். சி, எப்பவுமே எல்லாமே உடனே எல்லாம் டக்குன்னு டீகம்போஸ் ஆகாது. எவல்யூஷனரா ஒரு எவல்யூஷன்ல ஒரு கதை இருக்கு ஆக்சுவலா. இந்த ட்ரீல எடுத்துக்கிட்டீங்கன்னா லிக்னின் ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஓகே, அந்த ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு லிக்னின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த லிக்னினை வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே டீகம்போஸ் பண்ண முடியல அந்த காலத்துல இருந்து எவல்யூஷன்ல பார்க்கும்போது. பார்க்ல எஸ், அந்த லிக்னின் அவ்வளோ வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட், அவ்வளோ ஹார்ட் டு டீகம்போஸ். ஓகே, ஒயிட் ராட் ஃபங்கஸ்னு ஒரு விஷயம் எவல்யூஷன்ல அதுக்கான கெப்பாசிட்டியை டெவலப் பண்ற வரைக்கும் லிக்னினை பிரேக் டவுனே பண்ண முடியாது. இப்போ வரைக்குமே லிக்னின் பிரேக் டவுன் ரொம்ப லேட் ஆகும். புரியுதுங்களா? அதனால எப்பவுமே எல்லாமே டக்குன்னு டீகே ஆகாது. சில மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்னவா இருக்கும், ஹார்ட் டு டீகம்போஸ். அப்போ ஹியூமிஃபிகேஷன்ல என்ன நடக்கும்னா பார்ஷியலா டீகம்போசிஷன் நடந்து இது அப்படியே சாயில்ல அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மெட்டீரியல் பேர் தான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த அந்த ஸ்டேஜ் தான் ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமஸ் ஏன் சாயிலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது பார்ஷியலி டீகம்போஸ்டா இருக்கனால நிறைய போர்ஸ் இருக்கும் அதோட கேரக்டரிஸ்டிக் அந்த ஃபீச்சர்ல. இந்த போர்ஸ் வந்து நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா, சாயில்ல ஹியூமஸ் இருந்தா நல்லதுன்னு. அதுக்கான காரணம் அதுதான். அது பார்ஷியலி டீகம்போசிஷன்ல இருக்கும். புரியுதுங்களா? ஃபைனல் ஸ்டேஜ் வந்து மினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மினரலைசேஷன் என்னன்னா, இந்த பார்ஷியலா டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கு ஹியூமஸ் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும் உங்களுக்கு, டீகம்போஸ் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த 5 ஸ்டேஜ் தான் டீகம்போசிஷன் நடக்குது. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கேட்டாபாலிசம், ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். புரிஞ்சுதா? இது எல்லா புக்லயும் இல்ல ஆக்சுவலி, பட் டெஸ்ட்ல கேட்குறாங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த 5 இது. ஸோ அப்போது பேரை வச்சே நம்மளுக்கு தெரியணும். ஃப்ராக்மெண்டேஷன் சின்ன சின்னதாக ஃபிசிக்கலாக பிரேக் டவுன் ஆகுது. லீச்சிங் வாட்டர் சாலிபிள் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு சாயிலுக்கு போயிடுது. கெட்டாபாலிசம்ல தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஆக்சுவல் கெமிக்கல் பிரேக் டவுன் அப்படிங்கிறது இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். அங்கே தான் ஹீட்டும் ரிலீஸ் ஆகுது. ஹியூமிஃபிகேஷன்ல எல்லாமே டீகே ஆகிறது கிடையாது. சில மெட்டீரியல்ஸ் லைக் த பிளான்ட் பார்க், அது விச் இஸ் ஹார்ட் டு டீகம்போஸ், இட் இஸ் பார்ஷலி டீகம்போசிங், ஸ்லோவா டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த மெட்டீரியல் பேர் ஹியூமஸ்ன்னு சொல்றோம். இட் ஸ்டேஸ் இன் த சாயில். ஃபைனலாக மினரலைசேஷன் நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கம்ப்ளீட் டீகம்போஷன் நடந்து எல்லா மினரல்ஸுமே இட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு தி சாயில் ஆர் தி அட்மாஸ்பியர். புரிஞ்சுதா? அப்போ ஒரு ஒரு லெவலுக்குமே டீகம்போசர்ஸ் அண்ட் ரெட்யூஸ் போத் ரெண்டுக்குமே தனித்தனி இருப்பாங்க ரோல் இருப்பாங்க. இருக்கும் சார். ஆமா ஆமா, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. உங்களுக்கு எத்தனையோ பீட்டில்ஸ் இருக்கு, உங்களுக்கு டங் பீட்டில்ஸ்ல எத்தனையோ ஸ்பீஷிஸ் இருக்கு. புரியுதா? எஸ் சார். கிளியரா? அப்போ கமிங் பேக் டு தி ரோலிங்க, ஸ்கேவெஞ்சர். ஓகே, ஸோ ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் போலாமா, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாமா, இல்லை முடிச்சிடலாமா? இதை மட்டும் முடிச்சிடலாமா? நோ ப்ராப்ளமா? ஓகே சார். இல்லை பொங்கல் எஸ் செலிப்ரேஷன் சார். போகணுமா? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஜஸ்ட் எழுதணும் அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு இதாங்க பொங்கல். ஓகே, அடுத்த பொங்கல் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க, நல்லா எழுதி வச்சுங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கு கிளியர் பண்ணாதான் பொங்கல். நம்ம வாழ்க்கையில் பொங்கல், தீபாவளி, நல்ல நல்ல எல்லா நல்ல விஷயங்களும். ஓகே ஓகே. கீழே இன்னொரு வல்ச்சர் போட்டோ வச்சிருக்கிறதுக்கு காரணம் நியூஸ்ல வந்துச்சு. ஓகே, ஸோ ரோல் அப்படின்னு பார்க்கும்போது வி ஸ்போக் அபவுட் நியூட்ரியன் சைக்கிளிங், டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆக்சலரேட் டீகம்போஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதில் ஆக்சுவலாக டைப்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம ஹைனாவை வந்து என்ன சொல்லுவோம், இட் இஸ் ஸ்கேவெஞ்சர்னு சொல்லுவோம். ஆனால் இதுலேயே டைப்ஸ் என்னன்னா, வி ஹாவ் ஆப்ளிகேட் ஸ்கேவெஞ்சர், வி ஹாவ் ஃபேக்கல்டேட்டிவ் ஸ்கேவெஞ்சர். ஓகே, ஆப்ளிகேட்னா ட்ரூ ஸ்கேவெஞ்சர், விச் மீன்ஸ் எக்ஸாம்பிள் வல்ச்சர். ஓகே, எப்படி சார் புரியல அப்படின்னா, அந்த என்டையர் அனாட்டமி இருக்கு இல்லையா, அந்த பாடியை பாருங்களேன், அந்த வல்ச்சரோட பக்கத்துல அந்த என்டையர் அனாட்டமியுமே அது ஸ்கேவஞ்சரா இருக்கிறதுக்காக பில்ட் பண்ணது. ஓகே, வல்ச்சருக்கு தலையில ஏன் ஃபெதர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ம்
தலை ஏன் பால்டா இருக்கு வல்சருக்கு? தெரியல சார். ஒரு கெஸ் பண்ணி பார்க்கலாமா? பாடி பார்ட்ஸ்குள்ள போய் கொத்தி சாப்பிடணும், அதுதான் ஹீட் ரெகுலேஷன் இன்னொன்னு. ஆ, புரியுதுங்களா? பாடி பார்ட்ஸ்குள்ள அந்த போறதுனால அந்த தலையில வந்து பிளட் எல்லாம் அசிடிக் ஒட்டக்கூடாது ஆன இல்லையா? ரொம்ப கிளீனான ஆள் நம்ம ஆளு. ஓ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பீஷிஸ். ஆமா, ஆக்சுவலா ஒரு வல்சருக்கு ஆக்சுவலி ஹிமாலயனா கிரிஃபானா ஏதோ ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஹெட்ல இது இருக்கும். மற்றபடி எல்லா வல்ச்சரும் பார்த்தீங்கன்னா பால்டா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கேவெஞ்சிங்காகவே பில்ட் பண்ண ஒரு அனிமல் ஆர்கானிசம் தான் ஆப்ளிகேட் ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். சி, ரொம்ப எக்ஸ்டென்சிவா போறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தெரியணும். நான் ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொல்றேன். நீங்க இதுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு மேல போய் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இவ்வளவாவது படிக்கணும். புரியுதுங்களா? இல்ல கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ வந்துருச்சு அப்படின்னுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் யூபிஎஸ்சியை விட கொஞ்சம் ஹைடா இருக்கணும். ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் ஸ்கேவெஞ்சர்னா என்னன்னா, அது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? predators ஆக்சுவலா predators பட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்கேவெஞ்சர்ஸ். நம்ம ஹைனா மாதிரி கிட்டத்தட்ட சாவனால பண்ண ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைனாஸ் ஹைனாஸ் வந்து 60 to 80% வந்து இட் ஹண்ட்ஸ். நம்ம தான் ஹைனாவை ஸ்கேவெஞ்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். 60லேருந்து 80% ஹைனாஸ் என்ன பண்ணுது? ஹண்ட் தான் பண்ணுது. ஆனா டெட் மீட் கிடைச்சது அப்படின்னா அதை சாப்பிடாம விடாது. இப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேக்கல்டேட்டிவ் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ளிகேட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் ட்ரூலி பில்ட் ஃபார் ஸ்கேவெஞ்சிங். ஓகே, எஸ், ஹைனா வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, அதோட பைட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். ஆக்சுவலி இக்காலஜிக்கல் ஆப்டிடியூடு ரொம்ப அதிகம். ஓகே, இது ஏன் சார் நியூஸ்ல வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. நானே இப்போ புதுசாக தான் கேள்விப்படுறேன். யூரி ஹைட்ராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்களா? யூரி ஹைட்ராசிஸ். சாரி, எனி ஐடியா? கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். பட் எனிவே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்ச்சர் வந்து அதோட காலில் படுற மாதிரி தான் யூரினேட் பண்ணும். இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, அந்த உடம்ப வந்து கூல் பண்ணிக்கிறது. ஏன்னா வந்துட்டு நம்ம உடம்புல தண்ணி பட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க பறக்கும் போதோ இல்லை வேகமா போகும்போதோ எவாப்ரேஷன் நடக்கும் இல்லையா? எவாப்ரேஷன் நடக்கும்போது பாடி கூல் ஆகும். ஸோ தெர்மோ ரெகுலேஷனுக்காக இது பண்ணுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து ஸ்கேவெஞ்ச் பண்ணும்போது இதோட காலில் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த யூரினேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பாக்டீரியா வைரஸ் அதை கில் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி. இது பேர் யூரி ஹைட்ராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேள்வி இது பாத்தீங்களா இல்லாட்டி பார்க்கலையா? இல்லை, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெர்மோ ரெகுலேஷன் டு கில் பாக்டீரியா. எஸ். ஓகே, சரி, தெரிஞ்சு யூரி ஹைட்ராசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? கிளியர் தானே? எஸ். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஒன்றும் கிடையாது. இது இந்த ரைட் சைடில் இருக்கிறது டீகம்போசர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது சாப்ரோட்ராஃப். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டெட்ரிட்டியூரோட வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? டெட்ரிட்டியூர் என்ன பண்ணுன்னா ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணும். அதை ஃபைனலாக கெமிக்கலாக பிரேக் டவுன் பண்ணுறது தான் நம்ம சாப்ரோட்ராஃபோட வேலை. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா, இதுவுமே நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். புரியுதுங்களா? ஆஃப்டர் திஸ் கிளாஸ் நான் எழுதி அனுப்புறேன். வில் டைரக்ட்லி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். 4 ஃபேக்டர் முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டீகம்போஷன் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் டீகம்போஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஏன் பேசுகிறேன்னா, உங்களுக்கு துந்திரால பர்மாஃப்ரோஸ்னு ஒரு ரீஜன் இருக்கும். துந்திரால இருக்கிற மண் இருக்கு இல்லையா, அண்டர் கிரவுண்ட், இது வந்து பர்மனண்டா ஃப்ரோசன் கண்டிஷன்ல இருக்கும். இப்போ குளோபல் வார்மிங்னால இந்த ஃப்ரோசன் கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இட் இஸ் மெல்டிங், இட் இஸ் தாயிங் ஆக்சுவலா.
அப்போ அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த ஹியூமஸ், பீட், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்னா இட் வில் ஸ்டார்ட் டு டீகம்போஸ். இத்தனை நாள் அது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த பார்ஷியலி டீகம்போஸ்ட் மேட்டர்லாம் என்ன ஆகுது உங்களுக்கு வேகமா டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னுமே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதனால டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் போது டீகம்போஷன் ரேட் ஹையா இருக்கும். அதே மாதிரி மாய்ஸ்சர் ஹையா இருக்கும் போதும் டீகம்போஷன் ரேட் ஹையா இருக்கும். ஏன்னா இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு என்சைம் செக்ரீஷனுக்கு மாய்ஸ்சர் தேவைப்படுது. அதனால மாய்ஸ்சர் ஹையா இருந்தா திரும்ப டீகம்போஷன் ரேட் ஹையா இருக்கும். ஓகே. மூணாவது ஏரேஷன். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு ஏரோபிக் பாக்டீரியா வந்து மோர் எஃபிஷியன்ட் தேன் அனோரோபிக். புரியுதுங்களா? அதனால ஏரோபிக் பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ அதிகப்படியான வந்து இப்போ நம்ம வில் டிஸ்கஸ் எ கான்செப்ட் நோன் அஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். புரியுதுங்களா? அங்க வரும்போது உங்களுக்கு சொல்றேன். சில இடங்கள்ல ஆக்சிஜனை சப்ளை பண்ணுவாங்க, பிஓடி எல்லாம். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, கோயம்பேடுல எல்லாம் இருக்கு. பெரிய ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். இந்த சீவேஜ் எல்லாம் அந்த கழிவு தண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து தே வில் ஸ்டார்ட் டு சப்ளை ஆக்சிஜன். ஆக்சிஜனை மட்டும் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரோபிக் பாக்டீரியா என்னாகும், வேகமா ரியாக்ட் ஆகி டீகம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப ஏரேஷன் அதிகமாச்சுன்னா டீகம்போஷன் ரேட் என்ன ஆகும் உங்களுக்கு அதிகமாகும். நாலாவது எதை டீகம்போஸ் பண்றோம்னு இருக்கு இல்லையா, அதோட கெமிக்கல் காம்போசிஷன். இப்போ ஃப்ரூட், மீட் இதெல்லாம் ஈஸியா டீகம்போஸ் ஆயிடும். நான் சொன்னேன்ல லிக்னின், சிட்டின், பிளான்ட்டோட பார்க்ல இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப லேட்டா டீகம்போஸ் ஆகும். இந்த 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் டீகம்போசிஷன் என்ன பண்ணும், இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ஏரேஷன், இது 3 ஹையா இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் ரேட்டும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஹையா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ டீகம்போசிஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நியூட்ரியன் சைக்கிளிங். ஏன்னா ஏர்த்ல நியூட்ரியன்ஸ் ஃபிக்ஸட் தான். நைட்ரஜன் இவ்வளவுதானா இவ்வளவுதான், இதுக்கு மேல புதுசாலும் உள்ள எடுத்துட்டு வர முடியாது. அப்போ எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் நைட்ரஜன் கிடைக்கணும், எல்லா ஃபார்ம்லயும் கிடைக்கணும்னா நியூட்ரியன் சைக்கிளிங் பாசிபிள் வேணும். அப்போ நியூட்ரியன் சைக்கிளிங்க்கு டீகம்போஷன் வேணும். வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு டீகம்போசர்ஸ் வேணும். பெடோஜெனசிஸ்க்கு டீகம்போசர்ஸ் வேணும். வாட் டு யூ மீன் பை பெடோஜெனசிஸ்? பெடோஜெனசிஸ் அப்படின்னா என்னது? சாயில் ஃபார்மேஷன். வெரி குட். சாயில் ஃபார்மேஷன் தான் பெடோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டீகம்போசர்ஸ் வேணும். அண்ட் வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீடியம் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இந்த 4 விஷயத்துக்குமே உங்களுக்கு டீகம்போசர்ஸ் தேவைப்படும். புரியுதுங்களா? இந்த ரீசன்னால தான் டீகம்போசர்ஸோட இந்த ரோல் இருக்கு இல்லையா, இதை நம்ம டெக்னாலஜிக்கலா என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆர் யூட்டிலைசிங். அதான் பாக்டீரியாவே நல்லா கிளீன் அப் பண்ணுது. ஒரு ஆயில் டேங்கர் வந்து கடல் என்ன பண்ணிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ஆயில் வந்து என்ன ஆயிடுச்சு, கடல் ஃபுல்லா ஸ்பில் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க போய் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணாம பாக்டீரியாவை கொட்டுறாங்க. அந்த பாக்டீரியா ஆயில் ஸ்பில்ல டிகிரேட் பண்ணிடுது. இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம்னா பயோ ரெமெடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அம்பர்லா டேர்ம். அதாவது நேச்சுரலா இந்த கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா மைக்ரோப்ஸ்க்கு, இதை நம்ம என்ன பண்றோம்னா டெக்னாலஜிக்கலி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஹியூமன் அப்ளிகேஷனோட. எங்கெங்கெல்லாம் ஆயில் ஸ்பில் நடக்குதோ, எங்கெல்லாம் பொல்யூஷன் நடக்குதோ, அங்க கொண்டு போய் இந்த பாக்டீரியாவை என்ன பண்றது, பாக்டீரியாவை வச்சு அந்த பொல்யூஷனை கிளியர் பண்றது. இது பேரு வி டேர்ம் இட் அஸ் பயோ ரெமெடியேஷன். புரியுதுங்களா? எஸ், கிளியர், ஓகே, டன். ஓகே, போதும். எத்தனை பேர் என்ன கர்ஸ் பண்றீங்கன்னு தெரியல. இதோட இது பண்ணிக்கலாம். பாராசிட்டிசம் மட்டும் இருக்கு. ஆக்சுவலா பாராசிட்டிசம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதுலயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்கு. ஆக்சுவலா ஹைப்பர் பாராசிட்டிசம்னு ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வி ஹாவ் கிளெப்டோ பாராசிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ நியூஸ்ல வந்திருந்தது. அதோட ஓகே, ஆமா, கிளாஸோட ரோல் அதுதான். என்வாயன்மெண்ட் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நான் ஒரு 4 வருஷமா என்வாயன்மெண்ட் எடுக்கிறேன். நான் ரிசோர்ஸை தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணேன். அந்த மேகசின் பேர் கூட உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு மேகசின் வந்து நான் ரெடி பண்ணேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் என்வாயன்மெண்ட்ல. மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கஷனுக்கு போயிருக்கேன், மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து. அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டியாக இருக்கும்போது ஃபேக்கல்ட்டி. ஸோ எல்லா பொசிஷன்லையுமே என்வாயன்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் எந்த லெவலுக்கு யூபிஎஸ்சி போவாங்க அப்படிங்கிற பவுண்டரிக்குள்ள தான் ஐ வில் டீச். புரியுதுங்களா? ரொம்ப மினிமலாகவும் என்வாயன்மெண்ட் வந்துட்டு இது கிடையாது. புரியுதுங்களா? மேகசின் நேமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கூடி சீக்கிரம் தெரிய வரும் மேகசின் நேம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ கிடையாது, முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஸோ அதனால டோன்ட் திங்க் ரொம்ப எக்ஸ்டென்சிவா இல்லைங்க இப்போ பண்றது கிடையாது. ஓகே, பேசிக்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதை மட்டும் பாருங்க, பிஎம்எஃப் மட்டும் பாருங்க போதும். ஓகேங்களா? மற்றபடி அவங்க அளவுக்கு அப்டேட் பண்ற புக்ஸ் கிடையாது. ஆக்சுவலி த ட்ரூ குவாலிட்டி ஆஃப் அ கண்டென்ட் ஆர் எனி ஃபேக்கல்ட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, கோகுல்நாத் விடுங்க. ஓகே,
ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, அந்த அப்டேஷன் பண்றது பிஎம்எஃப் நல்லா பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு பிஎம்எஃப் மேல. புரியுதுங்களா? ஸோ அத ஒரு பேசிக் சோர்ஸா வச்சுக்கங்க. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஐ வில் என்ன சொல்றது? எந்த சாப்டர்ஸ் என்ன இதுல படிக்கணும்னு நான் போட்டுறேன். இப்போ நம்ம நடத்துன வரைக்கும் நீங்க அப்படியே சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க. அப்படியே கிளாஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will கம்ப்ளீட். அட்லீஸ்ட் அந்த பிப்ரவரி மிட் வீக் வரும்போது என்வாயன்மெண்ட்ல நான் வந்து ரொம்ப கான்செப்சுவலி ரொம்ப தரோவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபேக்சுவலி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ண பார்க்குறேன். ஆனா அது உங்க கையில ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால டோன்ட் திங்க் இதெல்லாம் இந்த யூரி ஹைட்ராசிஸ்லாம் கேட்கவா போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகுமா அதை படிக்கிறதுக்கு? ஞாபகம் வச்சு இதை கண்டிப்பா மறக்காது. யூரி ஹைட்ராசிஸ்னு கேட்கும்போது சரி மறந்துருச்சு என்னன்னு ஒருத்தங்க கேட்கறாங்கன்னா மறந்துட்டுனா கூட நாளைக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் படிப்பீங்க இல்லையா? ஆப்ஷன்ஸை படிக்கும்போது இது ஞாபகம் வரும்ல. ஸ்கேவஞ்சர் வல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூரினேட் பண்றது இதுதான் இதுதான் விஷயம். யூ டோன்ட் ஹாவ் டு ரிமெம்பர் எவ்ரிதிங். அப்படியே படிக்க ராட் லேர்னிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு போய் இது சரி தப்புன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலே தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா? இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே சார் சொல்லுங்க முகேஷ். சார் அந்த எக்ஸ்கிரீஷன்ல ம். ஸ்கேவெஞ்சரோட எக்ஸ்கிரீஷனும் ரிட்ரிட்டிவோஸோட எக்ஸ்கிரீஷனும் சேமா இல்ல எப்படி சார்? ஆமா திரும்ப அது வல்ச்சர் சாப்பிட்டு திரும்ப எக்ஸ்கிரீட் பண்ணுது இல்லையா? ஆ. தட் வில் அண்டர்கோ அகெயின் டீகம்போசிஷன். அதையும் ஓ, அந்த டீகம்போஸ் பண்ணணும். எக்ஸ்கிரீஷனை தான் டீகம்போசர்ல டீகம்போஸ் டீகம்போசஸ் பண்ண பண்ணுது. ஆமா அதான் அந்த ஓ, எக்ஸ்கிரீஷன் தான் டைரக்ட்லி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து டைரக்டாவும் பண்ணும். இன்னொரு. டைரக்டாவும் சைட் பை சைடு நடந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேர் உள்ள வரனால இந்த ப்ராசஸ் இன்னுமே வேகமாகுது. ஓகே சார். புரியுதுங்களா? அதுதான் இவங்க 2 பேரோட ரோல் ஆக்சுவலா. டீகம்போசர்ஸை சப்போர்ட் பண்றது டெட்ரிட்டிவோரும் ஸ்கேவெஞ்சரும். ஓகே அதனாலதான் சார். நேச்சர்ஸ் ப்ராசஸை லீடிங். ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஆமா அந்த சார் ப்ராசஸ் வந்து அப்போ ஆக்சுவலா earthworm வெர்மி கம்போஸ் பண்ணக்குள்ள கெமிக்கலி டீகம்போஸ் பண்ணி தானே சார் வருது. அப்போ அது வந்து டீகம்போசஸ்ல தானே சார் இல்லைங்க. வரும். எப்படின்னா அதாவது ரோல் வச்சு நம்ம பேசுறோம். வி டோன்ட் என்ன சொல்லு இப்போ வல்ச்சருமே சாப்பிடுது. அங்கேயுமே சர்டன் கெமிக்கல் பிரேக் டவுன் நடக்க தான் செய்யும். ரொம்ப மினிமலா அதெல்லாம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஸ்கேவெஞ்சரோ இல்லாட்டி டெட்ரிட்டிவோரோ கெமிக்கல் பிரேக் டவுனே பண்றதில்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வயிற்றுலயே சில கெமிக்கல் பிரேக் டவுன் நடக்க தானே செய்யுது. புரியுதுங்களா? பட் ட்ரூவா இப்போ என்வாயன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டிஃபரன்சியேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உண்மையான டீகம்போஷன் உங்களுக்கு இங்கே தான் நடக்குது. நாட் தட் டெட்ரிட்டிவோர் சுத்தமா கெமிக்கலை பிரேக் டவுனே பண்ணாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. புரியுதுங்களா? எஸ் ஓகே சார் சார். ஓகே ஓகே சார். டீகம்போசர்ஸ் வந்து ம் கம்ப்ளீட்டா அந்த இதை மாத்துறதுக்குரிய கெப்பாசிட்டில இருக்கு. ஆமா மிச்சதும் ஆமா ஆமா பண்ணுது, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஆமா அதோட ஏன்னா அந்த வேலையே அது கார்பன் கார்பன் ஆமா கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆமா இருக்கும் அது இல்லையா? எந்த அளவுக்கு இந்த அதனால என்சைம்ஸ்ல அதுங்க வந்து பிரேக் டவுன் பண்ண ஆகுது முடியல. அப்படிங்கிறது தான். இதோட வேலையே அதுதான், ஆமா டீகம்போசரோட வேலையே. இன்னொன்னு நம்ம நம்ம ஏன் அதை பண்றது கிடையாது அப்படி நம்ம எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம உடம்புல என்ன போய் சேரும் ஆக்சுவலா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனாலதான் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒவ்வொரு லெவலா வயிற்றுக்குள்ள ஒரு இது இருக்கு. ஓகே மாரியப்பன் பிவிக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல. இந்த எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிவிக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். கவர்னன்ஸ் எடுப்பங்க கண்டிப்பா. ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் நீங்க இப்போதைக்கு கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கவர்னன்ஸ் வில் பி ஹேண்டில், டோன்ட் வரி. அது எலாபரேட்டான ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. சர்ப்ரைஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்ணுறோம். ஓகே ஃபேக்கல்டி கேட்டு ஸ்கேவெஞ்சர்ஸ்ல தான் அந்த ம் ஸ்ப்ரே டாக்ஸ் வருது சார். அவங்கள ஃபேக்கல்டேட் ஸ்கேவஞ்சர்ஸ் கீழே ஸ்ட்ரே டாக்ஸ் எடுத்துட்டு வரலாம் நீங்க. இப்போவும் எடுக்கலாமா சார்? ஆனா அது ஃபேக்கல்டேட் அது ஸ்கேவஞ்சர் ரோலையே நீங்க எடுத்துக்க முடியாதுங்க. ஸ்கேவஞ்சரே கிடையாது அது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அது அந்த ஏன்னா ரோலை நேச்சரே வந்துட்டு பாருங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கு பாருங்க. அந்த வல்ச்சர் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் பக்கத்திலே வராது, ஹைலி எல்யூசிவ். எங்க நீங்க வல்ச்சர் பாக்குறீங்க கரெக்டா? ஆனா ஸ்ட்ரே டாக்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் பக்கத்துல வரைக்கும் வரும். அதே நிறைய மீட் டைப்பை சாப்பிட்றதுனால தான் இந்த சின்ன குழந்தைங்களை அட்டாக் பண்றது கூட. இது எல்லாமே டிராஃபிக் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது. ஓகே அதோட இன்ஸ்டிங்க்ட திரும்பி தூண்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா அது ரொம்ப டேம் ஆகி வந்து அது பல்லு சைஸ் எல்லாம் குறைஞ்சு சைஸும் ஆமா சின்னதாயிடுச்சு. ஆனா திரும்பி அதுக்கு கறி நம்ம இது போட்டு பண்றோம் அதை தேடி அவ்வளவுதான். போய் அப்படியே ஆமா ட்ரெயின் ஆகி எல்லாரையும் சின்ன குழந்தைங்களை பார்த்தோன்னே தன்னோட பிரேன் நஷ்டு போய் கடிக்க ஆமா ஆரம்பிச்சு. ஆமா ரெக்கார்டிங் கிளாஸஸ் சார் உங்களுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ணிடும், டோன்ட் வரி. ஓகே யூனிவர்சல் சார் இது ரெஜிஸ்ட்ரேஷனா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நான் இன்னும் பார்க்கல, சாரி. நான் பார்த்துட்டு சொல்றேனே. சார் நோட்டிபிகேஷன் வந்துருச்சா இல்ல இல்ல போஸ்ட்போன் நீங்க தள்ளி ஆயிடுச்சு? போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப அது வந்துடும். அந்த டைம்ல இது பண்ணிக்கலாம்ல சார் யூனிவர்சிட்டி? பண்ணிக்கலாம். முன்னாடியே பண்ணி வச்சுட்டா ஓகே பெட்டர். எதுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் இது பண்றீங்க? ஓகே பெரிய சார் ஒன் ப்ராசஸ் டவுட் அதான். சார். சொல்லுங்க முகேஷ்.
சார் ஒன்லி ஹெர்பிவோர்ஸ் வந்துட்டு டுகாங் தானா சார்? ஆமா ஆமா, ஒன்லி ஹெர்பிவோர் மேமல் டுகாங் தான். இல்லை சார், மேனட்டிஸ்ன்ட்டு ஒன்று இருக்கு சார், அது ஆமா என்ன ஆமா, சார்? மேனட்டிஸ் உங்களுக்கு சப்ஸ்பீஷிஸ் தானே? கரெக்ட் தான். மேனட்டிஸ் அப்படிங்கிறது இது கூடயே வரதுனால நம்ம அப்படி சொல்றோம். இல்லை யூபிஎஸ்ல ஒன்லினா நம்ம அப்போ ட்ரூன்னு போட்டுடலாமா சார்? ஒன்லி மெரைன் ஸ்பீசிஸ் அவங்க டுகாங் வந்து தான். அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆம்பிகஸா இருக்கிறது இனிமேல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க யூபிஎஸ்சியில். ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து கீ வேற ரிலீஸ் பண்ணும் இல்லையா, அதனால ரொம்ப அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் தான். நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதை சொல்றேன் எப்படி இன்கேஸ் அப்படி கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னு. ஓகே. ஓகே டன். சரி, நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணிடுறேன். இந்த நோட்ஸ் வந்து நம்ம என்வாயர்மெண்ட் 360லையும் நான் போடுறேன், நம்மளோட பிரைவேட் குரூப்லையும் போடுறேன். இதுக்கு மேலே கிளாஸஸ் அப்படிங்கிறது யூடியூப்ல அப்லோட் பண்ண மாட்டோம், புரியுதுங்களா? இதுக்கு மேலே வந்துட்டு என்ரோல் பண்ணால் மட்டும்தான். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு இந்த யூபிஐ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. எதா இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அதனால வந்துட்டு வில் சி. ஓகே, ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு. ஓகே, சண்டே மேக்ஸிமம். சண்டே நிறைய பேர் டெஸ்ட் போவீங்களோ? சண்டே மட்டும் ஈவினிங் வச்சுக்கலாமா கிளாஸ்? சரி, நான் குரூப்ல கேட்குறேன். ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க. சார் ஆ, ஒரே ஒரு கரெக்ஷன் கரெக்டாக தெரியல சார். யூரி ஹைட்ரோசிஸா யூரோ ஹைட்ரோசிஸா சார்? யூரி ஹைட்ரோசிஸ் தான். ஓகே ஓகே யூரி சார். ஹைட்ரோசிஸ் தான் நியூஸ்ல வந்திருந்தது ஆக்சுவலி. நான் வேணா இன்னொரு டைம் செக் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் அப்டேட் ஓகே சார். பண்றேன். ஆனா யூரி ஹைட்ரோசிஸ் தான் ஓகே ஞாபகம் சார். எனக்கு. ஓகே ஓகே சார். ஓகேங்க ஓகேங்க. இப்ப கொஸ்டின்ஸ் இப்பவே அப்லோட் பண்ணிடுவீங்களா இல்ல இல்ல இது கொஸ்டின்ஸ் கிடையாது, முடிச்சுட்டு இன்னும் முடிக்கவே இல்லையே. இக்கோசிஸ்டம்ஸ் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் இது முடிக்கிட்டோம். ஏபயோட்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின். இப்போ ஓகே பயோட்டிக் தான் முடிக்க போறோம். சார். ஓகே. சார் ஒரு சின்ன டவுட். ம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ம் அதுல டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பத்தாத மாதிரியே இருக்கு. டெஸ்ட் நான் கண்டிப்பா எழுதணும். ப்ரிப்பரேஷன் நோ ஆப்ஷன். நான் சொல்றேன் இல்லையா, 20 30 50 அதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. 20 போய் கிளாஸ்ல உட்கார்றது, 30 நீங்களா படிக்கிறது, 50 எழுதி பார்க்கறது, கொஸ்டின் சால்வ் பண்றது. அது வந்து இன்டிஸ்பென்சிபிள். எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றோம். டெஸ்ட் எவ்வளோ எடுக்கிறதுமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அதிகப்படுத்துறோம் ஃபிலிம்ஸ்ல. டெஸ்ட்டை பாட்டு பயப்படாதீங்க. ஓகே சார். நீங்க ஒரு பயப்படுறீங்கன்னு நாளைக்கு சொல்லல, ஒரு மற்றவங்க சொல்றேன். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஓகே, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. டெஸ்ட் எட்டும் பண்ணாதீங்க. நம்ம இன்னும் படிக்கலையே அந்த டாபிக் அது விஷயம் கிடையாது. ஓகே யூபிஎஸ்சி பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, புக்கு கொடுத்து டெஸ்ட் நம்ம பிலிம்ஸ் புக் எடுத்துட்டு பிலிம்ஸ்குள்ள போனாலும் பாஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இது. அதை பார்த்து தப்பா தான் போடுவோம். அதனால நம்ம எப்படி நாலேஜ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம அங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு கிரவுண்ட் இதுதான் உங்களுக்கு டைம். அதனால புரியுது. சால்வ் as many number of questions. டேக் ஒரு ஸ்டாண்டர்ட் நாளைக்கு கொஸ்டின் ஒரு பேப்பர்ஸ். ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் அந்த ஆமா, மாதிரி வச்சுக்கலாம். சில அந்த கொஸ்டின்ஸை மாதிரி பார்த்தாலே போடுறது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இது இருக்கும். ஸ்டாண்டர்ட் இல்ல, இது வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தயவு செஞ்சு இன்னொரு டைம் எடுக்காதீங்க. போதுங்களா? ஸ்டாண்டர்டா எஃபோர்ட் போட்டு கொஸ்டின் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுங்க. தட் வில் பி சார், பெனிஃபிஷியல் உங்களுக்கு. கொஞ்சம் சஜஷன் பண்ண முடியுமா சார்? எனக்கு ஆனா வந்து நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, சங்கரும். சஜஷன் பண்றேன். ஓகே 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 சார். ஓகேங்க ஹாய் சார். டன். பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. அகைன் வண்டர்ஃபுல் கிளாஸ் சார். ஓகேங்க, தேங்க்யூ.